அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 992 ஒரு புது சப்ஜெக்ட் தான். பார்மாசூட்டிக்கல் பேச போறோம். டிராவல் ஆஃப் மெடிசன் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் தான் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு பேச போறவங்க டாக்டர் ஜானகி அப்படின்ட்டு அவங்க டாக்டரேட் அண்ட் பிஹெச்டி பார்மாசூட்டிக்கல்ல பண்ணியிருக்காங்க. அவங்க மோர் தென் 30 years மேல டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் வேரியஸ் மெடிக்கல் காலேஜ்ல பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு, டென்டல் ஸ்டூடெண்ட்டுக்கு, அப்புறம் பார்மாசூட்டிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு, பார்மா ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே கிளாஸ் எடுத்திருக்காங்க. வெரி வைட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்க. ப்ராஜெக்ட் மேனேஜரா கனடால ஒரு 10 வருஷம் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ்ல இருந்திருக்காங்க. மெடிசன்ஸ்க்காக ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ஆஃப் வேரியஸ் மெடிசன்ஸ் அதுல இருந்திருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை தான் இன்றைக்கு நம்மிடையே இணைந்திருக்காங்க டாக்டர் ஜானகி. அவங்க இன்னைக்கு நம்ம இந்த மெடிசனோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்கு, என்ன மாதிரி பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ், நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ், நம்ம எப்படி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், ஸோ இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்க போறோம். சின்ஸ் ஷி இஸ் ஹேவிங் அ பார்மாசூட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அது நமக்கு ரொம்ப உதவும்னு நினைக்கிறேன். மேடம், நீங்க உங்கள் உரையை ஆரம்பிங்க. ஓகே, குட் ஈவினிங் டு எவ்ரிவன். இப்போ ஷேர் போட்டுட்டுமா சார்? போடுங்க நீங்க. ஓகே, ஸோ திஸ் டாபிக் எவ்வளவு தெரியாது. ஐ டோன்ட் நோ, வாட் எவர் ஐ நோ ஐ எம் கோயிங் டு ஷேர் இட். ஹவு மச் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப ஐ ஒன்ட் டாக், பிகாஸ் கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்ட் தான் இது. ஃபார்மகாலஜி ட்ரை சப்ஜெக்ட் தான், ஞாபகம் வச்சுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ ட்ராவல் ஆஃப் மெடிசன் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ்ன்னு எதுக்காகனா ஒரு ப்ராடாக கொடுத்தோம். ஸோ தட் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் வாஸ் த திங். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ஜஸ்ட் சி எப்படி ட்ரக் இஸ் கம்மிங் டு த மார்க்கெட் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்போதான் வி கேன் கோ. ஸோ ஹவு வி ஸ்டார்ட் த ட்ரக், ஹவு இட் கம்ஸ் டு த மார்க்கெட். ஸோ இப்போ நிறைய அஃப்கோர்ஸ் டாக்டர்ஸ்லாம் இருக்கீங்க, ரிசர்ச் பீப்புள் ஆர் தேர், ஸோ யூ ஆல் வில் நோ. பட் இந்த ஃபீல்டே இல்லாமல் வேற ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு, வி கோ டு த மார்க்கெட், வி ஜஸ்ட் take the prescription, go and buy the product. But எப்படி இது வந்தது, how it came to the market அப்படிங்கிறது many people will not know. What are all the things they are doing and then it is coming to the market. So 4 phases of drug development, மொத்தமே 4 phases. அதில் first one is discovery. How we are discovering it, எங்கே start பண்றோம், how we found out. Then next comes preclinical studies. So what is meant by preclinical, then clinical development. Adutha stage da it comes to market approval and market. So these are the 4 stages of development. So one by one part. Ipo pathana, okay, now so discovery starts with research and development. Ipo engla mari PhD பண்றவங்க எல்லாரும் laboratory la we go into all the evidences. இப்போ நான் PhD பண்ணும்போது I went into Nadkarni and Chopraன்னு ஒரு book about all the plants and detailed what are the actions அப்படின்னு எல்லாம் கொடுத்திருந்தது. ஸோ அதை go through பண்ணும்போது I just saw that there is one fruit, one plant, அது பேர் அக்லேயா ராக்ஸ்பர்கியானான்னு. அதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட், ஆன்டி டியூபர்குலோசிஸ் எஃபெக்ட், ஆன்டி லெப்ராட்டிக் எஃபெக்ட் இதெல்லாம் இருக்குன்னு. பட் என்னன்னா கிளினிக்கல் எவிடன்ஸ் கிடையாது, எதுவும் ப்ரூஃப் கிடையாது. இட் இஸ் தேர்னு கொடுத்துருக்கே தவிர்த்து, பட் ஸ்டடீஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி பேப்பர் பப்ளிஷ் பண்ணி அந்த காம்பவுண்ட் எடுத்து அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத we people take it. எனி PhD எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எங்கேருந்தோ அப்படியே தேடி கண்டுபிடிச்சு ஏதாவது ஒன்றில் இருக்கிறத we will take it out. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ரிசர்ச் வில் பி டன் இன் த லேபரேட்டரி. ஏன்னா அதுக்கு என்னம்மா ஸ்டடீஸா, என்ன ஏது, அது எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கணுமா, பிளான்ட்டாக இருந்தால் எக்ஸ்ட்ராக்ட் எடுப்போம், இல்லைன்னா ஃப்ரூட்டுன்னு அதை எடுப்போம், இல்லை ஃப்ளவர், இந்த மாதிரி எந்த பார்ட்டில் கொடுத்துருக்காங்க அது அப்படின்னு. இப்போ எடுக்கும்போது anyway we have to say the other part is also having some effect or it is not, or it is adverse அப்படின்னு எல்லாமே ப்ரூவ் பண்ணி ஆனோம். PhD we have to prove everything. So researchers identified target molecules, அதில் என்ன ஜீன்ஸ் என்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. So these will have a potential
either to contribute to the development or aggravation of the disease. So இப்போ வந்து ஒரு பிளான்ட் எடுத்தோம்னா ஃப்ரூட் வில் ஹாவ் அ வெரி குட் எஃபெக்ட். பட் அதே நீங்க வந்து அந்த லீஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா லீஃப்ல வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர்ல வந்து ரொம்ப வந்து இட் வில் பி அக்ரவேட்டிங் இட். இப்போ நான் அந்த மாதிரி பார்த்ததுல வந்து ஐ சா த ஃப்ரூட் இஸ் ஹேவிங் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, வெரி குட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் நோ அல்சரோஜெனிக் எஃபெக்ட். அல்சரே இல்லாம. ஏன்னா இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ப்ரூஃபன், பைராக்சிகம், அந்த குரூப் எல்லாமே வந்து நான் ஸ்டீராய்டல். வை நான் ஸ்டீராய்டல்? பிகாஸ் ஸ்டீராய்ட்ஸ் ஆர் தேர். கார்டிகோஸ்டீராய்டு ஒரு குரூப், அதெல்லாம் ஸ்டீராய்டு. நான் ஸ்டீராய்டுங்கும் போது we take about all this ஒரு பெரிய கிளாசிஃபிகேஷனே இருக்கு. ஸோ அந்த ட்ரக்ஸ் ஃபுல்லாக இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறது மேக்ஸிமம் அதெல்லாம் தான் இருக்கு. இண்டோமெத்தாசின்னாக்கா ஸ்பாண்டலைட்டிஸ் அப்படின்றோம் உடனே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து இப்போ நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்னு எடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் டெஃபினட்டாக இருக்கும். நீங்கள் என்னதான் சொன்னாலும் மைல்டு, மாடரேட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டெஃபினட்டாக பேஷண்ட் வில் ஹேவ் வெரி சிவியர் எஃபெக்ட் ஆன் த ஸ்டமக். அந்த மாதிரி பார்க்கும்போது we want to develop something which doesn't have, because anti-inflammatory drugs வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் பேஷண்ட்ஸ் ஆர் யூஸிங். சும்மா லேசா கால் வலிக்குன்னா கூட டகால்னு அதை எடுத்து போட்டுடுறாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து அது தட் இஸ் அவ்வளோ ஃப்ரீயா ஓப்பன் ஷெல்ஃப்ல இருக்கு. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு பார்க்கும்போது பார்த்தா ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது the fruit was having excellent effect and nil, almost I have proved it, histopathology studies lam panni prove pannina, nil effect on the gastric mucosa. But adhe I did it on the leaf extract. Maximum amount of ulcer na அப்படியே ஸ்டமக் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ராட்டோட அப்படியே பயங்கரமா அல்சர். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ புரியுறதா? ஒரு மாதிரி ஒரு பாட்டுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கு. ஸோ இதை தான் வந்து நாங்கள் வந்து ரிசர்ச்சில் லேபில் எக்ஸ்ட்ராக்ட் எடுப்போம். ஃபர்ஸ்ட் ஆல்கஹாலிக் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதுக்கப்புறம் அது ஒரு பாட்டாக வந்து we will start finding it out which part we wanted to proceed further, which is having a good effect. So this is the discovery part of it. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இப்போ ஒரு ப்ரோட்டீன் எடுத்தாங்கன்னா பண்ணணும், ஒரு ஜீன் எடுத்தா பண்ணணும். எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் டிஸ்கவரி. ஸோ எங்க வந்து த கரெக்ட் மாலிக்யூல் இஸ் தேர் விச் இஸ் யூஸ்ஃபுல், அதை ஐடென்டிஃபை பண்றது லேப்ல தான் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லேப்ல அந்த லேபரட்டரி செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் அப்படி வரும்போது ப்ரீ கிளினிக்கல், ஏன்னா கிளினிக்ஸ்க்கு முன்னாடி. ஸோ ப்ரீ கிளினிக்கல் ரிசர்ச். இப்போ காம்பவுண்ட்ஸ் ஆர் டெஸ்டட் போத் இன் விட்ரோ அண்ட் இன் விவோ. ஸோ இப்போ வந்து ஒன்னா இந்த அகார்னு மீடியம்லாம் கிரியேட் பண்ணி இப்போ ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் அதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னா பெட்டி டிஷ்ல போட்டு டெவலப் பண்ணி அந்த ஆர்கானிசத்தை, அதுக்கப்புறம் இதை வேரியஸ் டைல்யூஷன் இந்த ப்ராடக்டனோட எக்ஸ்ட்ராக்டை போட்டு என்ன எஃபெக்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அது ஒரு மெத்தடு. இன்னொன்று வந்து எக்ஸ்பெரிமெண்டல் மாடல். எக்ஸ்பெரிமெண்டல் மாடல்ல ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் வித் த ஸ்மால் அனிமல். ஸ்மால் அனிமல்ல என்ன மெயின் பர்பஸ்? என்ஷூர் சேஃப்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டாக்ஸிசிட்டி ஸ்டடிஸ் தான் ஃபர்ஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ அக்யூட் டாக்ஸிசிட்டி, கிரானிக் டாக்ஸிசிட்டின்னு பண்ணும். அக்யூட் டாக்ஸிசிட்டியில் ஜஸ்ட் த ட்ரக் வில் பி கிவன் ஃபார் எ டே அண்ட் தென் வி வில் ஃபைண்ட் இட் அவுட். எல்லாம் ஹிஸ்டோபேத்தாலஜி எல்லாம் பண்ணணும். ஸோ மைஸ்ல ஆரம்பிச்சு ராட்டு, ராபிட், கெனிபிக் அப்படி வரிசையா போகும். இப்பெல்லாம் வந்து இதெல்லாம் கிடையாது, சிம்பன்சிலாம் நிறுத்திட்டாங்க. ஸோ ஆல்சோ ஃப்ராக்ல பண்றது இல்லை. நிறைய அனிமல் ஸ்டடிஸ் இப்போ இல்லை. நான்லாம் பண்ற காலத்துல மேக்சிமம் அனிமல் ஸ்டடிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்காக பண்றோம்? வாட் இஸ் தட்? என்ஷூர் சேஃப்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஃப்டி. இந்த சேஃப்டி பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, இந்த டாக்ஸிசிட்டி ஸ்டடிஸ் பண்ணும்போது லோவர் டோஸ், ஹையர் டோஸ் ரெண்டு கண்டுபிடிச்சு எக்ஸ்ட்ராபோலேஷன் லாக் எல்லாம் போட்டு கிராஃப் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி வாட் இஸ் த மிடில் எஃபெக்டிவ் டோஸ், இடியை கண்டுபிடிப்போம். LD50/ED50 சொல்லி இந்த ஃபார்முலா எல்லாம் போட்டு மீடியம்ல இருக்கிறத ஒரு சின்ன ரேஞ்ச் வச்சுப்போம். ஸோ அதில் இட் வில் பி எஃபெக்டிவ்னு அந்த டோஸை செலக்ட் பண்ணுவோம். 3 டோஸ் செலக்ட் பண்ணி ஒன்று டாக்ஸிசிட்டி சேஃப்டி ப்ரொஃபைல்,
pharmacokinetic. Pharmacokinetic 4 parts: absorption, distribution, metabolism, excretion. So ADE சொல்லுவோம் நாங்க. So ADME, okay. So A stands for absorption, D stands for distribution, M stands for metabolism, E stands for excretion. So இத வந்து இந்த ட்ரக்னோட இந்த நம்ம எடுத்த எக்ஸ்ட்ராக்டுக்கு எப்படி இருக்கு அனிமல் ஸ்டடீஸ். நெக்ஸ்ட் pharmacodynamics. Pharmacodynamicsங்கிறது மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். எப்படி ஆக்ட் பண்றது, whether it is binding with the receptor and acting or it is binding with something else it is acting அப்படின்னு எல்லாம் கண்டுபிடிக்கும். So discovery phase and pre-clinical 4 to 7 years ஆகும் டெஃபினட்டா. சில சமயம் 10-12 கூட ஆகும். ஏன்னா வந்து நம்ம பார்த்த காம்பவுண்ட் வந்து பிகினிங்லயே ஈல்டு இல்ல ஒரு மாதிரி ஒரு 30% தான் எஃபெக்டா இருக்குன்னா ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ திருப்பி வேற ஸ்டார்ட் பண்ணும், ஆரம்பத்துல இருந்து வேற ஒரு மாலிகுல் கண்டுபிடி. ஸோ இது இப்படி போயிட்டே இருக்கும். இட் வில் கோ ஃபார் மெனி இயர்ஸ். ஸோ இது முடிஞ்ச உடனே நம்ம வந்து we have to submit it to the highest, authorities. இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல மேக்சிமம் உங்களுக்கு வந்து கம்பெனிஸ் வந்து எல்லாமே யூஎஸ்ல தான் மேனுஃபேக்சரிங் இருக்கும். ஏன்னா மெயின் திங் இஸ் ஃபைனான்ஸ். 20 years 30 years ஒரு ப்ராடக்ட் போகணும்னா யூ நீட் ஃபைனான்ஸ், யூ நீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த அளவு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், மிஷினரிஸ் வேணும், பீப்புள் வேணும், எல்லாம் இருக்கு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் எல்லாமே மல்டிநேஷனல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அங்கதான் பேஸ் அங்க இருக்கும். ஸோ அங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் சப்மிட் இட் டு FDA. இந்த கனடியன் இதுனாக்கா கனடியன் ஹெல்த் கனடா, அதே மாதிரி யூரோப்பியன் ஏஜென்சி. இப்படி இதுதான் 3 தான் மேஜர். இந்த 3ல தான் மேக்சிமம் யூ கேன் சே ஆல்மோஸ்ட் 80 to 90% ஆஃப் த ட்ரக்ஸ் ஆர் மேனுஃபேக்சர். ஸோ இந்த டாக்குமெண்ட் டோசேஜ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பைண்டர் ஆஃப்டர் எவ்ரி லைன் யூ ஹாவ் டு கிவ் வெரி கிளியர்லி அண்ட் then submit it. என்ன சொல்லுவாங்கனாக்கா ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடீஸ் we have finished and it is found to be safe அப்படின்னா there will be review session will start. ரிவ்யூ ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு இந்த எங்களுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட்ல போய் பார்க்கறதுக்கு யார்கிட்ட போயிருக்கு, எங்க போயிருக்கு, ரிவ்யூ எடுத்தாச்சா அப்படின்னு. கெமிஸ்ட்ரி ரிவ்யூ எடுத்திருக்காங்களா, என்ன எடுத்திருக்காங்கன்னு அதை எடுத்த உடனே we will inform everybody. ஏன்னா நாங்க இருக்கிறது ஒரு இடமா இருக்கும், மிச்சம் எங்க நடக்கிறதோ எங்க வந்து அதை வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அந்த லேப் எங்கேயோ இருக்கும், அதை கம்பைல் பண்ணவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ இட் வில் பி ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ அந்த டைமிங் பார்த்து எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணும் ரிவ்யூ எடுத்தாச்சுன்னு. தென் தெர் வில் பி கொஸ்டின்ஸ். இப்போ எந்தெந்த பார்ட்ல அவங்களுக்கு வந்து டவுட் இருக்கு ஆர் தே வாண்ட் மோர் ஸ்டடீஸ், கொஸ்டின்ஸ் வரும். கொஸ்டின்ஸ் வந்தோன்னா ஒரு ரெட் அலர்ட் போட்டு 48 hours தான் டைம், ஒன்லி 48 hours டைம். இந்த ஹோல் செக்ஷனே தூங்காது. we will be staying in the company only. ஸோ அதுக்குள்ள அந்த ஆன்சர்ஸ் அத்தனையும் கண்டுபிடிச்சு we have to come back to the queue. இல்லைன்னா queueலேருந்து we will be pushed out, லாஸ்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ இட் அஃபெக்ட்ஸ் த ஜாப். அவ்வளோதான், பிங்க் ஸ்லிப் தான், தட்ஸ் இட். ஸோ அதனால வந்து இதை வந்து கரெக்டாக பார்த்து எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும். அந்த ஆன்சர்ல அவங்க வந்து they are satisfied அப்படின்னா then they will say okay you can proceed to clinical. ஏன்னா ஹியூமனுக்கு முன்னாடி it has to be really made sure that it is not producing any toxic effects. ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரீ கிளினிக்கல் ரிசர்ச் முடிச்சு we are going to the clinical trial. So what is a clinical trial? Clinical trial, it is a, is it clear or shall I proceed or you have to stop? Okay. Is it clear? You can proceed. So clinical trial is a critical bridge. ஏன்னா கிரிட்டிக்கல்ங்கிற வேர்டு அதுக்கு தான். ஏன்னா இப்படியும் சாயலாம் இப்படியும் போகலாம். ஸோ இட் இஸ் லைக் தட் மதில் மேல் போன மாதிரி. ஸோ இங்கதான் வந்து இது வெளியில வரப்போறதா இல்லையாங்கிறது தெரியும். ஸோ இட் இஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் த சயின்டிபிக் ரிசர்ச் அண்ட் த ரியல் வேர்ல்ட் மெடிக்கல் அப்ளிகேஷன். ஸோ இத்தனை நேரம் வரைக்கும் லேப்ல பண்ணோம், அனிமல்ல பண்ணோம். இப்போ now we are going to do it on the human being. So it is a very critical one. So இங்க வந்து carefully designed control studies will be there. Priority is safety and efficacy. ஏன்னா சேஃப்டி மட்டும் இருந்தா போறாது. 100% சேஃபா இருக்கலாம், பட் எஃபிகசி 50%னா நோ யூஸ் இன் ப்ரொசீடிங் வித் தட். ஸோ சேஃப்டி அண்ட் எஃபிகசி
அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் பெனிஃபிட்ஸ், எவ்வளோ தூரம் பெனிஃபிட் வரும் பேஷண்ட்டுக்கு, அவ்வளோதான். ஸோ இது வந்து திஸ் இன்க்ளூட்ஸ் எய்தர் எ ட்ரக் ஆர் பயாலஜிக்ஸ். ஏன்னா நான் பயாலஜிக்ஸ்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், வேக்சின்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், மெடிக்கல் டிவைசஸ் அண்ட் அதர் தெரப்பிஸ், எல்லாத்துக்கும் இது சேம் ரூல் தான். The same rule has to be followed for everything. So the primary goal of clinical trial, அப்படிங்கிற the whole slide ஒரே ஒரு line, safety and efficacy. So இதுல வந்து participation is voluntary. So அந்த ஸ்டேஜுக்கு இப்போ வந்துருவோம். So நிறைய people, I mean all the companies will be sponsor, they are the sponsor. So they will be advertising. There is a clinical trial going to be there for this particular aspect and we want volunteers. So இப்போ வந்து phases of clinical trial. இங்க வந்து 4 phases. 3 phases வந்து experimentation. 4th வந்து post marketing phase of regulatory oversight. So இங்க வந்து ரொம்பவே ரெகுலேட்டரிக்கு இம்பார்ட்டன்ஸ் உண்டு 4th phaseல. அஃப்கோர்ஸ் 3 ஆல்சோ. 4thல வந்து ரொம்ப கண்ணில் விளக்கண்ணை விட்டு தேடுவாங்க, அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ phase 1. இப்போ ஃபர்ஸ்ட் phase 1 இது வந்து ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள், ஏன்னா ஃபுல்லி நார்மல் பீப்புள். இப்போ வந்து ப்ரோட்டோகால் ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ த எக்ஸ்பர்ட்ஸ் வில் பி ப்ரிப்பேரிங் த ப்ரோட்டோகால். ப்ரோட்டோகாலில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் இருக்கும், இன்க்ளூஷன் க்ரைட்டீரியா, எக்ஸ்க்ளூஷன் க்ரைட்டீரியான்னு. அதில் வந்து என்னென்ன அந்த வாலண்டியருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, ஏஜ் குரூப் ஃபர்ஸ்ட், மேல் ஃபீமேல் ஜெண்டர், அதுக்கப்புறம் எத்தினிக்கா என்ன, அது வேற, ரேசஸ் வேற பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, இப்போ இந்த ட்ரக் வந்து மெயின்லி மெட்டபலைஸ்டு பை லிவர் அப்படின்னு பார்த்தோம்னா, லிவர்ல ஏதாவது ஸ்லைட் ஈவன் ஒரு ஃபெயிண்ட் இது கூட இருந்தா கூட அந்த பேஷண்ட் வில் பி ரிஜெக்டட். அதான் எக்ஸ்க்ளூஷன் கிரைட்டீரியால போயிடும். அதே மாதிரி பிரெக்னென்ட் ஃபீமேல் கிடையாது, லாக்டேட்டிங் கிடையாது. இப்படியும் குறைச்சுட்டே வரும்போது உங்களுக்கு வந்து ஹார்ட்லி a few people only will be selected. So 20 to 80 healthy volunteers, அதான் எந்த விதமான டிசீஸும் இல்லாமல் பர்ஃபெக்ட்லி நார்மல் அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து ensure that the treatment is safe at the same point. To determine how and where it distributes within the body, it will take 1 year. நார்மல் இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் நேம் சேக் சொல்றது தான். 1 இயர்ங்கிறது அது 2 years ஆகும், 3 years ஆகும். ஸோ திஸ் இஸ் phase 1. இப்போ phase 1ல வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவ் ஆகி எல்லா ரிசல்ட் வந்ததுன்னு சொன்னா, then we go to phase 2. Here there will be a larger number of volunteers. எப்படின்னாக்க இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல, இங்கேருந்து இன்னொரு பக்கத்து ஊர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல, இன்னொரு பக்கத்து ஸ்டேட்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல, இப்படி நிறைய இடத்துல நடக்கும். ஸோ ஹியர் வி டார்கெட் த மெடிக்கல் கண்டிஷன். இப்போ பிபி பேஷண்ட், ஐ மீன் பிபிக்காக அந்த ட்ரக் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ்னா எல்லாருமே பிபி பேஷண்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி கிட்னிக்காகனா, ஸோ அந்தந்த டார்கெட்டட் மெடிக்கல் கண்டிஷன். ஸோ ஹியர் ஒரு கண்ட்ரோல் குரூப் இருக்கும், இன்னொரு குரூப் வந்து the experimental drug will be given. The control group will be given சாதாரணமா வாட்டரே கூட இருக்கலாம், டிஸ்டில் வாட்டரே இருக்கலாம், பிளாசிபோ இருக்கலாம், சுகர் பில் இருக்கலாம், something which is not interfering with their body, doesn't produce any effect. அதாவது no drug, no name drug அப்படிம்போம். ஸோ பிளாசிபோவா இருக்கலாம், absolutely nothing it will create. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் குரூப்பை கொடுத்துட்டு the health of the group of patients who receive different types of treatment is compared. இந்த ட்ரீட்மெண்ட் குரூப்க்கு வந்து டோஸ் ரேஞ்ச் செலக்ட் பண்ணியிருப்போம், 3 4 டோஸ் ரேஞ்ச் இருக்கும். அந்த டோஸ் ரேஞ்சில் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எப்படின்னாக்கா பிளைண்ட் ஃபோல்டாக இருக்கும், பேஷண்ட்ஸ்க்கு தெரியாது யாருக்கு வந்து கண்ட்ரோல், யாருக்கு வந்து ட்ரக். ஸோ இட் வில் பி அலாட்டட். அந்த அதெல்லாம் வந்து everything has to be recorded. So this will take several months to several years. That is the phase 2. Then we go to, in the group level again we get the positive, we go to phase 3. Phase 3 is again a very large group. Usually we say multi-center trial across the world. If it is used only on a particular, suppose if whites mattum paarthona, and the drug when it is given to a black or it is a other, I mean like ethnic group or Chinese, இந்த மாதிரி பண்ணும்போது there will be variation. அதை முதல்ல ப்ரூவ் பண்ணி எல்லாருக்குமே it is effective. So
இங்க வந்து அலாட்மெண்ட் வந்து வைட் வெரைட்டி ஆஃப் பீப்புள், ஏஷியாலையும் பண்ணுவாங்க, யூரோப்லையும் பண்ணுவாங்க, நைஜீரியாலையும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்ட்டிசிபென்ட்ஸ் வில் பி divided into control and treatment group. This will take about 1 to 4 years. Multi-center trial in a very large group. இது வந்து ரொம்ப பெரிய குரூப்பா இருக்கும். So this is phase 4. இப்போ phase 4ல ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் then we will be going to the agency. So that is called, இப்போ யூஎஸ்ல வந்து நியூ ட்ரக் அப்ளிகேஷன் பேர், இப்போ என்டிஏ. கனடாவில் எடுத்தீங்கன்னா நியூ ட்ரக் சப்மிஷன் பேர் என்டிஎஸ். ஸோ அந்த மாதிரி நேம் இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா, பேரண்ட் கம்பெனிலேருந்து எங்களை மாதிரி ரெகுலேட்டரி அஃபேர் மேனேஜர்ஸ்க்கு அந்தந்த கண்ட்ரிக்கு பேரண்ட் டாக்குமெண்ட் வரும். ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் இவ்வளோ பெருசு இருக்கும். அந்த மாதிரி ஒரு 100 கணக்கில் 200 கணக்கில் வரும். அதெல்லாம் ஷிப் பண்ணி தான் வரணும், அவ்வளோ வரும். வந்தாக்க என்னன்னா, பிகினிங் இந்த ஸ்டேஜ் டிஸ்கவரியில ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து phase 3 கிளினிக்கல் ட்ரையல் வரைக்கும் இருக்கிறத ப்ரீ கிளினிக்கல் அந்த செக்ஷன் அவங்க கிட்ட போயிடும், கிளினிக்கல் சைடு எங்க கிட்ட வரும், ரெகுலேட்டரி வித் லேபிள் பார்ப்போம். இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சு டிஃப்ரெண்ட் செக்ஷன் போகும். போனோம்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் த பேசிக் ரிசர்ச், எங்க லேப்ல ஸ்டார்ட் பண்ணாங்களோ அங்கேருந்து ட்ரக் டிஸ்கவரி த்ரூ டு த ரிசல்ட்ஸ் ஆஃப் த phase 3. ஸோ இதில் வந்து ட்ரக் சப்ஸ்டன்ஸ், ட்ரக் ப்ராடக்ட்னு 2ஆக பிரிச்சிருக்கோம். ட்ரக் சப்ஸ்டன்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லா கெமிஸ்ட்ரியும் இருக்கும். அதே மாதிரி ட்ரக் ப்ராடக்டில் அந்த பவுடர்லேருந்து ப்ராடக்ட் வர மாதிரி அங்கே வந்து எக்ஸிபியன்ஸ், கலரிங் ஏஜென்ட் எல்லாம் இன்க்ளூட் ஆகும். ஸோ ட்ரக் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ட்ரக் ப்ராடக்ட். ஸோ இதில் வந்து they will, the concerned authority will look into everything. ஒரு ஒண்ணுமே பாக்கியில அப்படி பார்ப்பாங்க. ஸ்டெபிலிட்டி ஸ்டடிஸ் காமிக்கணும். ஏன்னா இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சா, இல்லை நம்ம நாட்டில் இங்கே கொண்டு வச்சோம்னா டெம்பரேச்சரில் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது, கனடாவில் வச்சோம்னா விண்டரில் அது அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ ஸ்டெபிலிட்டி ஸ்டடிஸ் காமிக்கணும், ஷெல்ஃப் லைஃப் காமிக்கணும், எவ்வளோ நாள் இருக்கலாம், ஃப்ரிட்ஜில் இருக்கணுமா, வெளியில் இருக்கணுமா, என்ன டெம்பரேச்சர், இது ஒன்று கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து கொடுத்தாக்க அவங்க வந்து நிறைய எடுப்பாங்க டைம். ஏன்னா இட் இஸ் அ பிக் ப்ராசஸ். எவ்வளவோ பேர் இருப்பாங்க எஃப்டிஏலையும் ஹெல்த் கனடாலையும். பட் இட் வில் கோ ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். எவ்வளோதான் ப்ரெஷர் போட்டாலும் என்ன பண்ணாலும் நடக்காது. 4 years 5 years 6 yearsனு போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு இதுலேயும் வந்து இப்போ ட்ரக் சப்ஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்வலாக ட்ரக் சப்ஸ்டன்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ ட்ரக் சப்ஸ்டன்ஸ் எடுத்த உடனே கொஸ்டின் வரும், 45 days டைம். அதுக்குள்ளே எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும். அது சப்மிட் பண்ணி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மெதுவாக இல்லைன்னாக்கா they will ask us to come for a direct, அங்கே ஹெட் இதுக்கு போகணும். இப்போ நாங்களாம் ஆட்டோவை போகணும். அது ஒரு லிட்ரலாக அது வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும். லிட்ரலி இட் வில் பி லைக் தட். அந்த அளவு அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஒரு மாசம் தூக்கங்கிறதே இருக்காது. அந்த ட்ரெஸ் கோடு முதற்கொண்டு 100 தடவை போட்ட சொல்லி எடுக்க சொல்லி அது முதற்கொண்டு பார்த்து ஹேர் ஸ்டைலை பார்த்து போகிறது ப்ரெசன்டேஷனுக்கு. ஆனால் இந்த மக்களம் பண்ணி அங்கே போய் ஒரு வழியாக ப்ரெசன்டேஷன் பண்ணி அது யார் பேசுறது, என்ன பேசுறது, யார் ஃபர்ஸ்ட் பேசுகிறோம், யார் செகண்ட், இதெல்லாம் ஃபுல்லாக ரிஹர்சல். அவங்க அது எல்லாத்தையும் கேட்டுட்டு we will come back to யும்பாங்க. சில சமயம் கொஞ்சம் ஓகே ஹியர் வி டோன்ட் அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு we need more data அப்படிம்பாங்க. இந்த மாதிரிலாம் என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கும். எல்லாத்தையும் தூக்கி வந்துட்டு அந்தந்த டிபார்ட்மெண்ட் காமிச்சு we will get it back and then return back to them. ஸோ திருப்பி ரிவ்யூ ப்ராசஸ் போகும். அதே மாதிரி ட்ரக் ப்ராடக்ட். ஸோ இது எல்லாம் போச்சுன்னா ஃபைனலி ஆஃப்டர் மெனி இயர்ஸ் we will get the அப்ரூவல் வந்ததுன்னு சொன்னா தென் இட் இஸ், அதாவது சென்டென்ஸ் இஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட். ஸோ திஸ் இஸ் த, யூ கேன் சே, sojourn of the drug from day 1 to the market. இதுதான் வந்து ட்ரக் டெவலப்மெண்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மார்க்கெட்டுக்கு வருதுன்னா அகெயின் இங்க வந்து இந்த கம்பெனியோட ஸ்பான்சரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம். how the label should be, how the packaging should be, என்ன இருக்கலாம் physician insertல, what should be there in patient insert, promotional material for sales team, அதுக்கப்புறம் லான்ச். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லான்ச்சிங். இது வந்து ஒன்னொன்னு அகெயின் we have to submit. இப்போ லேபிள் ரெடி பண்ணிட்டோம்னா we have to submit again. அந்த லேபிள்ல ஈவன் ஒரு லைன் கூட
ரெட் லைன்ல நாங்க பிளான் பண்ணி தான் அவங்க ப்ளூவா மாத்தணும். ஸோ அந்த மாதிரி அந்த லேபிள் வில் பி அதுல என்ன போட்டிருக்கோ தட் ஹாஸ் டு பி அக்கௌண்டட் ஃபார் வாட் வி ஆர் சேயிங். அதே மாதிரி பேக்கேஜிங், ஃபிசிஷியன் இன்சர்ட், அதெல்லாம் ஃபுல்லா எவ்ரி திங் வில் பி ரெட். ப்ரமோஷனல் மெட்டீரியல் வந்து ரொம்பவே வந்து எனக்குலாம் நான் ஒர்க் பண்ணும்போது ஐ யூஸ் டு ஒண்டர் என்ன, பிகாஸ் ஐ ஹாவ் டு சைன் தட் ப்ரமோஷனல் மெட்டீரியல் அண்ட் லேபிள் அண்ட் ஆல், பிகாஸ் ஐ எம் த மேனேஜர் ரெஸ்பான்சிபிள். ஸோ அந்த ப்ரமோஷனல் மெட்டீரியல்ல ஒரு கம்பேரிசன் வித் அனதர் கம்பெனி பேசக்கூடாது. இட் வில் பி எஃபெக்டிவ், மோர் எஃபெக்டிவ் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் ரூல்ஸ் இருக்கும். எப்பா அதை படிச்சு 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 அதை பார்த்து தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வேர்டு we have to read so many times. அது மனசுல வாங்கிட்டு கரெக்டா இருக்கான்னு. எதுக்குன்னா the other competitor company can go to the court. அதனால ரொம்ப இந்த ப்ரமோஷனல் மெட்டீரியல் வில் பி த டஃபஸ்ட் ஒன் டு சைன். ஸோ அதை முடிச்சு அதுக்கப்புறம் லான்ச்சிங், அது செலிப்ரேஷன். அஃப்கோர்ஸ் இது வந்து நியூ ட்ரக் சப்மிஷன் சொன்னோம்னா செலிப்ரேஷன் 1 month கூட நடக்கும். அப்படி ஒரு பார்ட்டியும் இதுவும் இட் வில் பி. ஸோ இட் வில் கம் டு த மார்க்கெட் த ட்ரக். ஸோ டு சே தட் த ஸ்டோரி டசன்ட் எண்ட் ஹியர். அதுதான் அபி பி பாக்கி ஹே. ஓகே, தட் இஸ் த phase 4. phase 4ல வந்து போஸ்ட் மார்க்கெட் சர்வேலன்ஸ் அண்ட் ரிப்போர்ட் த otherwise we call report adverse effects. இப்போ மார்க்கெட்டுக்கு கொடுத்தாச்சு saying that it is very safe, but you are using it, இன்னும் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போறது இல்லையா? அப்போ ஸ்லோவா வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ்க்கு சான்சஸ் ஆகுது. நாட் தட் எவ்ரி ட்ரக் வில் ஹேவ், there will be 1 or 2 drugs. என்ன ஆகும்னா அந்த மெட்டபாலிசம் நடக்கும்போது இந்த மெட்டபலைட் அந்த காம்பவுண்ட் வந்து மே கிரியேட் in certain patients. அது வந்து ரொம்ப ரிஸ்கியா இருந்ததுன்னா then it has to be taken into consideration. So what happens is entire time a treatment is on the market, that is the product is on the market. இப்போ FDA or Health Canada எதுவோ ஒன்று யூரோப்பியன், இவங்க எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க சேஃப்டி அண்ட் சீரியஸ் சைட் எஃபெக்ட்ஸ். How it is done? They have a service called MedWatch. So இப்போ அதில் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. Otherwise it is also another name we call it pharmaco. இப்பெல்லாம் வந்து pharmacovigilance, the vigila இருப்பாங்க என்ன நடக்கிறதுன்னு, or you can say drug safety. So what is drug safety? It is the pharmaceutical science relating to collection, detection, assessment, monitoring and prevention. So the collection of the data, எங்க யார் report பண்ணிருக்காங்க, then detect it whether it has really happened and where it has happened. இது வந்து ட்ரக்னோட ஆக்சுவல் அந்த என்ன லேபிள்ல கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி சாப்பிட்ருக்காங்களா, இதெல்லாம் வந்து they have to go in deep. அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட். ஸோ பேனல் வில் சிட் அண்ட் தென் அசஸ், தென் மானிட்டர். அதுக்கப்புறம் வாட் இஸ் த ப்ரிவென்டிவ் மெஷர். இது எல்லாம் சேர்த்தது தான் அட்வர்ஸ் எஃபெக்ட் வித் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இந்தியாவை தான் வந்து மெயினாக போட்டிருக்கேன். இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபார்மகோ விஜிலன்ஸ் ப்ரோக்ராம் வந்து லான்ச் இன் 2010 இன் நியூ டெல்லி. இப்போ வந்து நிறைய சென்டர்ஸ் இருக்கு. இது வந்து நாட் ஓன்லி ஃபார் அலோபதி ட்ரக், இட் இஸ் ஆல்சோ ஃபார் ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, எல்லாத்துக்கும் இருக்கு. தெர் ஆர் எ நம்பர் ஆஃப் சென்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா ஆர் தேர். ஓகே, ஸோ why do we need pharmacovigilance? Next, ஏன்னா நம்ம இப்போ பார்த்துருக்கோம் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வரக்கூடாதுன்னு, பட் why do we need? மெயினாக பார்த்தீங்கன்னா சேஃப்டி, ரிஸ்க். ஸோ ரொபஸ்ட் மானிட்டரிங் சிஸ்டம் ஃபார் நியூ சேஃப்டி இஷ்யூஸ். இப்போ ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து இட் இஸ் ஹேவிங் திஸ் எஃபெக்ட் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மெடிக்கல் புல்லட்டின் வந்து டாக்டர்ஸ்க்கு வரும். மெடிக்கல் புல்லட்டின் வந்து யூ பி கேர்ஃபுல் வித் தீஸ் டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இவங்களுக்கு வந்து இது கொடுக்க வேண்டாம், இல்லை யூ கிவ் அ ரெடியூஸ் டோஸ், அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வில் பி கிவன். இம்ப்ளிமெண்ட் எஃபெக்டிவ் அப்ரோச் டு மினிமைஸ் த ரிஸ்க். ஸோ இதை விட ஆல்டர்னேட்டிவ் இருக்கு வித்தவுட் திஸ் சைட் எஃபெக்ட், தென் ஸ்விட்ச் ஓவர், ஸ்விட்ச் த பேஷண்ட் டு தட். இன்ஸ்டால் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் ரேபிட் டெசிஷன் இன் சேஃப்டி கன்சர்ன். ஸோ குவிக்காக என்ன பண்ணலாம் அப்படி ஏதாவது வந்துருதுன்னா, improve patient care and safety, secure accessibility of information about the safety. ஏன்னா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்
இது வந்து சேஃப் இல்லைன்னா கொஞ்சம் everybody should know, all the physicians should know this has happened, this has been reported, etc. So coming to that, next, how? By reporting. What do you report? Adverse drug reaction. So one or two examples கொடுத்திருக்கேன் இதுல. So first of all, what is AE and ADR? இப்ப AE ன்னு பாத்தீங்கன்னா adverse event. Why there is a difference? AE is unexpected and inappropriate occurrence at the time of the drug is used. இதுல என்ன main point na may or may not be associated with the administration of the drug. So for example, a person has gone out, had a heavy spicy meal, severe gastric irritation. Severe na almost like throwing up, அந்த மாதிரி வயித்தை பிடிச்சு கத்துற மாதிரி. But he has taken before that a prescribed drug. So இதை வந்து இந்த ட்ரக்னால இந்த gastric irritation வந்து சொல்ல முடியாது. It is because of the spicy meal. அதனால ஸ்ட்ரைட்டா அந்த ட்ரக்னால நான் இப்பதான் மருந்து சாப்பிட்டேன் உடனே இல்லை. It is because of the spicy meal. So இந்த மாதிரி ஒரு simple example I have given. So may or may not be associated with the administration of the drug. அதைத்தான் ஏன்னு சொல்லுவோம், adverse event. Then what is ADR? ADR is a special type in which a relationship can be shown. அதாவது இது ட்ரக்னால தான் அப்படின்னு சொன்னோம்னா that becomes adverse drug reaction. It's only one type of medication related harm. இப்போ ஒரே ஒரு பிக்சர் மட்டும் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ட்ரக் ரியாக்ஷன். இந்த ரேஷஸ் பார்த்தா தெரியும், ஆல் ஓவர். இது வந்து ஒரு சாதாரணமா அட்வர்ஸ் ஈவெண்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த அளவு ரேஷஸ் வந்தது சொன்னா தட் இஸ் டெஃபினெட்லி டியூ டு a drug. ஸோ இதுதான் வந்து மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏஇ அண்ட் ஏடிஆர். ஸோ இப்போ என்ன பர்பஸ்? வாட் இஸ் த பர்பஸ்? வை டு வி ஹாவ் டு ஃபாலோ? வை டு யூ ஹாவ் டு டூ திஸ்? The preventing ADR can help to reduce the economic burden as well as ensure better patient outcome, reduction mortality and hospitalization. ஏன்னா இப்போ சில ட்ரக்ஸுக்கெல்லாம் வந்து சடன் bronchospasm வரலாம். அப்படி வந்ததுன்னா immediately they have to go to hospital. அப்போ இந்த hospitalization expenses எல்லாம் வரும். Even it can go to mortality also. Severe adverse reactions can go to, or it can lead to surgery also. So the purpose of ADR, எதுக்காக இதை ரிப்போர்ட் பண்ணணும், எதுக்காக இதை மானிட்டர் பண்ணணும்? Why we have to have the phase 4? Why not we just market it and keep quiet? அது the purpose இதுக்கு தான். So anything can happen because it is we are introducing a foreign molecule into the body. முன்னாடி ஒரு ட்ரக் இருந்தது, ஃபீனைல் ப்ரொபனாலமைன், 1938. அது ஒரு கிட்டத்தட்ட 20 years இருந்தது, இந்தியாவிலே இருந்தது. அது பார்த்தா கடைசியில் 20 வருஷம் கழிச்சு ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது என்ன ஆச்சுன்னா, இது வந்து மெயினா ஓடிசி ப்ராடக்ட். இந்த காஃப் சிரப்ல பார்த்தீங்கன்னா டீகன்ஜஸ்டன்ட் அண்ட் காஃப் சிரப்ல பார்த்தா எல்லாத்துலேயும் ஃபீனைல் ப்ரொபனாலமைன் இருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு they found out that it is producing hemorrhagic stroke. அப்போ FDA gave a announcement in 2000. எப்போ வந்தது பாருங்க ட்ரக், பட் எப்போ வெளியில வருது? 2000, to remove it from all the drug products. என்னென்ன இதில் காம்பினேஷன் இருக்கோ எல்லாத்துலையும் எடுக்க சொல்லி ஸோ the warning was given. அதே மாதிரி இன்னும் 2 அலர்ஜி ட்ரக் இது வரும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த ட்ரக்ஸ் வரும்போது இட் வாஸ் நாட் ஹேவிங் எனி செடேட்டிவ் எஃபெக்ட்னு வந்தது. ஆனால் பார்த்தா லிவர் டேமேஜ் அண்ட் கார்டியாக் ப்ராப்ளம். ஸோ வந்த வேகத்திலே வெளியில் போயிடுது. ஸோ இப்போ ஹூ கேன் ரிப்போர்ட்? இப்போ அட்வர்ஸ் எஃபெக்ட் வந்துடுது, அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன். ஹூ வில் ரிப்போர்ட்? ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் கேன் ரிப்போர்ட், ஸ்பான்சர் கேன் ரிப்போர்ட், ஆர் எனிஒன் இன் த பப்ளிக் கேன் ரிப்போர்ட். அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்ம் இருக்கு. ஃபார்மகோ விஜிலன்ஸ் செக்ஷன் போனோம்னா எந்தெந்த கம்பெனி ப்ராடக்ட்னு பார்த்துட்டு அதில் அந்த இதில் நீட்டாக நம்ம எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணோம்னா வி கேன் ஜஸ்ட் சென்ட் இட். ஸோ இட் மே பி அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆர் அக்யூட் பெயின் இதெல்லாம் எப்படி ரிப்போர்ட் பண்ணணும்? ஆன்லைன், பை இமெயில் ஆர் பை மெயில் ஆர் பை ஃபோன். ஃபார்மசிஸ்ட்டும் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் this is the main reason why we have pharmacovigilance and why we are doing it. In addition, சில சமயம் என்ன ஆகும்னா, அதாவது இந்த லேபிள்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோட வரும்போது
it is not very, studies have not been done in pregnant patients and lactating mothers. So caution அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா அந்த ஸ்டடீஸ்லாம் ஒண்ணுமே பண்ணல இன்னும் அப்படின்னு இருக்கும்போது சில சமயம் there will be mandatory or optional phase 4 marketing clinical trials பண்ண சொல்லி government will ask to obtain more information about the risk and benefit and long-term effect. சிலதுல long-term effects வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண சொல்லுவாங்க. இல்ல ஸ்பெஷல் பேஷண்ட் பாப்புலேஷன், இப்ப கேன்சருக்கு அந்த மாதிரி ஏதோ ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு வெதர் இட் இஸ் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி. ஸோ திஸ் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ட்ரக் டிஸ்கவரி டு த மார்க்கெட்டிங் and to the post-marketing, and then in short about the adverse drug reactions and why we have to be aware of the drug. முதல்ல வந்து we have to be aware of it. இப்ப இந்தியாவில் இவ்வளோ சென்டர்ஸ் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு ஏதோ யாரோ ரிப்போர்ட் பண்றாங்களான்னு தெரியாது. பட் அப்ராட்லாம் உடனே போய் ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. So it will be collected in the data and then it will be analyzed by the team. There will be a team member, five members in the team, and then ஒரு ஜட்ஜு கூட இருப்பாரு அதுல. ஸோ அந்த ஃபுல்லா பார்த்து, ஏன்னா ரீகால் பண்றது ஒரு ப்ராடக்ட்ங்கிறது இட்ஸ் அ வெரி பிக் திங். த ஸ்பான்சர் வில் பி யூசிங் $1 million. ஸோ அதனால அதை ப்ரூவ் பண்ணி ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணி எல்லாம் பண்ணி they have to recall the drugs. So this is the drug history, I can say, or drug development up to the post-marketing. And thank you for listening. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லாம் கிடையாது, சம் அவேர்னஸ், அவ்வளோதான். அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்ததுன்னா நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். பட் எவ்வளோ தூரம் வந்து இங்கே வந்து இந்தியாவில் வந்து அதை வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்கங்கிறது ஐ டோன்ட் நோ. நம்ம கைத்தட்டல போர் அடிக்காம இருந்தா சரி. நீங்களே இதுக்கு ஃபீல் பண்றீங்க போர் அடிக்குது, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்ட்ரெஸ்டிங் தான். கொஞ்சம் போர் அடிக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்ல வச்சிருந்து எவ்வளவு கஷ்டப்படுவேங்கிறது எனக்கு தெரியும். அது ஸ்டூடெண்ட்ங்களுக்கு வேற, நாங்களும் ஸ்டூடெண்ட் தான், இருந்தாலும் கொஞ்சம் இல்ல என் ஃப்ரெண்டு இன்ட்ரெஸ்டிங். அதாவது ஸ்டூடெண்ட்டுங்கன்னா அவங்களுக்கு அந்த எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ன்றது ஒரு பக்கம், நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு முடிவுல இருக்கும்ல. இப்ப எங்களுக்கெல்லாம் எனக்கெல்லாம் தெரியாது இவ்வளவு டீடைல் இன்ஃபர்மேஷன். ரிசர்ச் பண்றாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க, கிளினிக்கல் ட்ரையல் போவோம், இதெல்லாம் தெரியும். பட் இன் டெப்த் இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் தெரியாது, இந்த டீடைல்லாம் தெரியாது. சைடு எஃபெக்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு டேப்லெட்ஸ்க்குன்றது தெரியும். பட் எந்த அளவுக்கு அது சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி அது அந்த அளவுக்கு டெப்த் எல்லாம் தெரியாது யாருக்குமே. ஸோ இன்ஃபர்மேஷன் தான். அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு புதுசு தானே, நியூ இன்ஃபர்மேஷன் தானே, வெரி குட் இன்ஃபர்மேஷன். அப்படி எப்படி மார்க்கெட் பண்றாங்க அப்படின்றது ஒரு பக்கம் நீங்க சொன்னீங்க. ஸோ நீங்க எப்போ இதுல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில எப்போ நீங்க உங்களோட சர்வீஸ் முடிச்சுட்டு வந்தீங்க? எவ்வளவு நாள் ஆகுது? நான் 2018ல வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுத்தேன். ஸ்டில் நீங்க அப்போ வந்து உங்களுக்கு ஷார்ட் பீரியட் தான் ஆகுது, 6 years ஆகுதுங்களா? பட் நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கீங்க எல்லாம். புக்கும் எழுதியிருக்கேன். ஐ ஹவ் ரிட்டன் எம்சிக்யூ வந்து புக் போட்டிருக்கேன். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வைவாவர்சி கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். அதில் நிறைய எக்ஸாமினரா நிறைய வருஷம் இருந்திருக்கேன், எல்லாம் நிறைய காலேஜஸ்ல. ஸோ அதெல்லாம் கம்பைல் பண்ணி போடுறது, அதெல்லாம் கொஞ்சம் இருந்தேன். ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் ஆர் தேர், இன்டர்நேஷனல் அண்ட் இந்தியன் இதில் பப்ளிகேஷன்ஸ் ஆர் தேர். ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் போனதுக்கப்புறம் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் பட் ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஏன்னா அந்த டைம் லிமிட் கொடுத்து நம்ம ஜாப் போயிடுங்கும் போது நம்ம மார்கேஜ் அதெல்லாம் தான் ஞாபகம் வரும் ஃபர்ஸ்ட், ஏன்னா வேலையவே உட்காந்து இருக்கும் போது. ஸோ அந்த டைம்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல். அது வந்து ஒரு பீரியட்க்கு அப்புறம் அவசியமானு கேட்கும்படியா தோணித்து. சரி, ஓகே ஓகே, நன்றி. பாப்போம் நம்ம மக்கள் என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, என்ன சொல்றாங்க, யார் பேசுறது. சார் நாராயணன் சார் பேசுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், ரொம்ப அற்புதமாக இருந்தது. தெரியாத விஷயங்கள் நிறைய இருந்தது. எனக்கு 2 கொஸ்டின் தான். அதாவது இந்த ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல் போது சில ஹெல்த்தி பேஷண்ட்ஸில் போய் டெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்கிறீங்களே, அப்போ அந்த ஹெல்த்தி பேஷண்ட்ஸுக்கு ஒரு மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து தவறாக போகாதா? இது என்னுடைய சந்தேகம். ஒன்று ரைட். இந்த இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் டெஸ்ட் நடக்கும்போது சேஃப்டி மெஷர்ஸு, சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த மருந்து வெளியில மார்க்கெட்டுக்கு வரும்போது எப்படி சைடு எஃபெக்ட் வருது? அதுதான் வந்து என்ன ஆகும்னா, யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ வந்து முதல்ல வந்து வெளியில வரும்போது ஸ்ட்ரிக்ட்
கரெக்டா உங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணல, சாரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அதனாலதான் நாங்க வந்து அக்யூட் டாக்ஸிசிட்டி, கிரானிக் டாக்ஸிசிட்டி டெஸ்ட் பண்ணுவோம் அனிமல்ல பண்ணி இடி, அதாவது எஃபெக்டிவ் டோஸ் கண்டுபிடிச்சிருவோம். மிடில் அந்த லைன் வந்து இப்படி இருக்கும்போது இந்த லோவஸ்ட்ல போனீங்கன்னா வெரி லோ அக்யூட் டாக்ஸிசிட்டி, ஐ மீன் லோ அக்யூட் டாக்ஸிசிட்டி. இங்க போகும்போது வெரி ஹை. இந்த மிடில்ல எஃபெக்டிவ் டோஸ். இந்த மிடில்ல இருக்கிறத 3 டோஸ் இல்ல 4 டோஸ் செலக்ட் பண்ணிருப்போம். ஸோ அதனால டெஃபினட்டா இவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிட்டேன். இது வந்து ஏகப்பட்ட டெஸ்ட் பண்ணணும். அதெல்லாம் பண்ணி முடிச்சுதான் பேஷண்ட்டுக்கு, ஐ மீன் சாரி, வாலண்டியருக்கு வரும். அதனால டெஃபினட்டா வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லி அந்த டோஸை செலக்ட் பண்றோம். ஸோ அது ஒண்ணு. அடுத்தது மார்க்கெட்ல இருக்கும்போது என்ன ஆகும்னா ஆஃப் லேபிள் யூஸ். நான் ரொம்ப டேர்ம்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம் பார்த்தேன். ஓகே, ஆஃப் லேபிள் யூஸ்ன்னு இருக்கு. என்ன ஆகும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும்போது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, ஸோ அது வந்து ஒரே ஓவரா பாப்புலேஷன்ல போக 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 நம்மளுக்கு தெரியாது யாருக்கு வந்து எடுக்கிறாங்க யார் எடுக்கலன்னு. அந்த இதெல்லாம் படிச்சு பார்த்து போய் செஞ்சு அந்த அளவுக்கு வந்து யாரும் எதுவும் ஃபாலோ பண்றது இல்லை. அதோட அந்த டிஸ்இன்டிகிரேஷன் ஆகி இந்த மாலிகுல் வந்து டிஸ்இன்டிகிரேஷன் ஆகி நம்ம பாடியில மெட்டபாலிசம் இதுன்னு அப்படி போயிட்டே இருக்கு இல்லையா, அப்ப வந்து உங்களுக்கு டாக்ஸிக் ரியாக்ஷன் வர சான்சஸ் இருக்கு. அதனாலதான் இப்ப நான் வந்து ஒரு டேப்லெட் போட்டுக்கிறேன்னா, இப்ப பிபிக்கு ஒரு டேப்லெட் கொடுக்குறோம்னு சொன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட்டே அப்புறம் போகாம 20 வருஷமும் அதே டோஸ் அதே போட்டுட்டே இருக்கிறது ரொம்ப தப்பு. நம்ம வந்து பீரியாடிக்கல் விசிட் பண்ணி நம்ம வந்து நம்மளோட இப்ப இன்னைக்கு என் ஸ்டேஜ் எப்படி இருக்கு. நான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ட்ரக் போட்டேன், நீங்க எழுதி கொடுத்தீங்க 40 மில்லிகிராம்னு. இன்னைக்கு எனக்கு 40 வேணுமா, இல்ல அதை விட குறைச்சு வேணுமா, இல்ல ஐ ஹாவ் டு இன்க்ரீஸ் இட். இந்த பீரியாடிக்கல் ஃபாலோ அப்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஃபாலோ அப் போகணும். ஸோ அது மாதிரி பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றும் பண்ணாம எல்லா இடத்துலையும் எங்க வேணா யூஸ் பண்ணலாம், யார் வேணா யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் போகும்போது சான்சஸ் ஆகுது. அதோட வந்து இப்ப எக்ஸ்டென்சிவ் கெமிக்கல் ஒர்க் பண்ணியிருக்கோம், ட்ரக் சப்ஸ்டன்ஸ்லயும் பண்ணியிருக்கோம், ட்ரக் ப்ராடக்ட்லயும் பண்ணியிருக்கோம். பட் சம் ஆஃப் த மைனர், ரொம்ப மைனர் இந்த பிரேக் டவுன்ல ஆற இன்கிரீடியன்ஸ் கேன் பிகம் டாக்ஸிக். அதுதான் இந்த மாதிரி திடீர்னு இப்படி கிரியேட் பண்ணி ஒரு பெரிய இதை கிரியேட் பண்ணிடுறது. அது வந்து இட் டேக்ஸ் அ லாங் டைம் டு கம் அவுட். ஏன்னா கண்டினியூஸா நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். முதல் காரியம் ஹூ இஸ் ரிப்போர்ட்டிங் அதை பார்க்கணும். இது வந்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா போய் அட்மிட் ஆகி என்னன்னு சொல்லாம என்ன அப்படியே வந்து போயிடும். ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாம் கிடைக்காது. இப்ப டேட்டாஸ் கிடைச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே இதெல்லாம் வந்து பார்க்க முடியும். அந்த ரிப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு நாலேஜ் அதெல்லாம் வந்து பப்ளிக்கு வேணும். நம்ம வந்து ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட் வந்தது இதுல இல்ல, லேபிள்லாம் யார் படிக்கிறான், ஒருத்தரும் படிக்கிறது இல்லை. ஸோ அதுல என்ன யூசஸ் போட்டிருக்கு, என்ன அட்வர்ஸ் எஃபெக்ட் போட்டிருக்கு, எல்லாத்தையும் கொஞ்சம் படிக்கணும். படிச்சுட்டு இது என்னவோ இது சொல்லவே இல்லையே டாக்டர், ஃபார்மசிஸ்ட் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணணும். இப்ப நான் வந்து ரீசெண்டா நான் இப்ப லாஸ்ட் இயர் கனடால இருந்து வரதுக்கு முன்னாடி, யூ ஒன்ட் பிலீவ் இட், இந்த சன்ஸ்கிரீன் என்னோடது நான் வந்து யூஸ்வலா ஸ்ரீ தத்துவா தான் யூஸ் பண்ணுவேன். எல்லாமே A to Z நான் வந்து தீர்ந்து போயிடுத்து. ஸோ அவினோவோட ப்ராடக்ட் வாங்கினேன். நான் வாங்கினது ஒன்றும் இல்லை, இத்தினோண்டு டியூப் $14 வாங்கியிருக்கேன். போட்டு அப்ளை பண்ணிட்டு மார்னிங் எழுந்திருந்தோடனே பார்த்தா என்னை பார்க்க அவ்வளோ பயமா இருந்தது. ஃபுல்லா பிளாக் பேட்சஸ், ஸ்கின் தெரியல, கம்ப்ளீட் பிளாக் பேட்சஸ், எரிச்சல், ஃபேஸ் வாஷ் பண்ண முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு கிட்டத்தட்ட 15 நாள் வெளியில தலகாட்டாம இருந்தேன். என்னை பார்க்கறவங்க பயந்து அலறிடுவாங்க, அந்த மாதிரி இருந்தது. இட் இஸ் அன் அட்வர்ஸ் ரியாக்ஷன். பட் என்னதான் இருந்தாலும் எனக்கு ஒத்திக்கு தான் வந்தா கூட ஐ இமீடியட்லி வெண்ட் இன் அண்ட் தென் ஐ saw that I reported adverse reaction ரிப்போர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கம்பெனிலேருந்து அந்த ஃபார்மகோ விஜிலன்ஸ் டீம்லேருந்து கூப்பிட்டு போய் என்ன எவ்வளோ எடுத்தீங்க, அதெல்லாம் முடிச்சாவும்
நான் ஒரு வாரம் பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் மாஸ்கையும் போட்டுட்டு கூலர்ஸையும் போட்டுட்டு டாக்டர்கிட்ட போனேன். வேற என்ன, என் குழந்தை இருந்தா பயந்துருமேன்னு போயிட்டு ஸ்டீராய்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி, வேற வழி இல்லை, எனக்கு அது இறங்க மாட்டேங்கிறது. ஐ ஹட் அப்ளை ஸ்டீராய்டு க்ரீம் போடும்படியா ஆச்சு. சி, ஐ காட் இன் டு சச் அன் அட்வர்ஸ் ரியாக்ஷன். அந்த மாதிரி அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் கேன் ஹேப்பன். அப்போ ரிப்போர்ட் பண்ணணும். இப்போ அவன் என்ன சொன்னான் வந்து, அவங்களே ரொம்ப ஈஸியாக, வி ஆர் வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு, we will be taking it into this thing consideration and we are going to go back to the lab, each ingredient இப்போ நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு. அதுக்குள்ளே நான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ ஐ டென்ட் ஃபாலோ அப் ஆஃப்டர் தட். என் ஃபேஸும் சரியாக போச்சு. ஆனால் இட் டுக் மோர் தேன் அ மந்த் ஃபார் மீ டு கெட் பேக் மை ஸ்கின். ஸோ இந்த மாதிரி வரும்போது ரிப்போர்ட் பண்ணணும். பண்ணினாதான் டேட்டா கலெக்ட் ஆகும். டேட்டா கலெக்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தே கேன் கோ ஃபார் ரீகால். இந்த ரிசர்ச் ஸ்டேஜில் இந்த அட்வர்ஸ் எஃபெக்ட் எப்படி தெரியாமல் போச்சு? சில சமயம் அதெல்லாம் எவ்வளோ பண்ணினாலும் அதான் சொன்னேன். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் போடுறோம் இல்லையா சார், பேசிக் ஸ்ட்ரக்சர் போட்டுருவோம். அதுலேருந்து பிரியும் போது இந்த மைனர் ஏதாவது ஒரு இன்கிரீடியன்ட் ஆஃப்டர் லாங் டைம் கேன் கிரியேட். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ரவி சார் பேசுறீங்களா? ஆமாம் சார். மேடம் ரொம்ப நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. நாங்கள்லாம் வந்து மெச்சூர்டு ஸ்டூடெண்ட்ஸு, அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தேங்க்யூ. அதில் அட்லீஸ்ட் 2-3 பேர் இதில் வந்து நாங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இதில் இருக்காங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து டோட்டலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. நிறையா இது தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் வந்து நான் கேட்குற ஒரே கேள்வி, இந்த கொரோனா வேக்சின் இருக்கு இல்லையா, நார்மலாக ஒரு வேக்சினோ மெடிசனோ இது பண்ணோம்னா மினிமம் 4 to 7 years அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த கொரோனா வேக்சின் மட்டும் எப்படி ஒரு 1 yearக்குள்ளேயே இல்லை 8 to 9 monthsக்குள்ளே அது அப்ரூவல் கிடச்சிது? சார் அது வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ரியலாக தெரியணும்னா வேக்சின் பிக்சர் பேர் வந்து பச்சே ஸ்டார் வார், வேக்சின் வார், கரெக்ட். வேக்சின் வார் மூவி பாருங்க, டெஃபினட்டா பாருங்க. அதுல பியூட்டிஃபுல்லா ஹி ஹஸ் கான் த்ரூ. அந்த ஐசிஎம்ஆர் டைரக்டரே எப்படின்னா when it is, அதாவது இதுல நம்மளோட கோர்ட்லயே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் இட் இஸ் லைஃப் சேவிங், ஏன்னா அப்ப கொரோனா டைம்ல இட் வாஸ் லைஃப் சேவிங். அந்த டைம்ல இதுக்கு வந்து இந்த மாதிரி பெர்மிஷன் இருக்கு. ஏன்னா இத வந்து ஒரு ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி நம்ம இந்தியனே அவங்க வந்து அப்படி ப்ராபகேட் பண்ணி, இது வந்து இந்தியா இஸ் டூயிங் சச் அ பேட் திங். அவங்க பேசுறதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளோ கஷ்டமா இருக்கு கேட்கும்போது. அப்படி பண்றாங்க. அப்ப அந்த ஐசிஎம்ஆர் டைரக்டர் இஸ் சேயிங், இது வந்து நம்மளோட ஜட்ஜு இதெல்லாம் இருக்கு. என்னன்னா when you have to save a life, you can forego this and you can move forward. ஸோ சிம்பன்சிலையும் பண்றாங்க. பண்ணிட்டு தான் வந்து இதை வந்து வெளியில கொண்டு வந்திருக்காங்க. பட் இப்ப என்னன்னா கொஞ்சம் ஐ ஆல்சோ ஹர்ட், நாட் ஓன்லி நம்மளோட வேக்சின், ஃபைசரும் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஸ்டார்டிங். எஸ், இப்ப நான்லாம் 3 ஷாட்டா ஃபைசர் அண்ட் 2 பூஸ்டர். சோ இப்ப வந்து நாங்கெல்லாம் டார்கெட் எடுக்கிறாங்க அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ்க்கு. இப்போ நம்ம இதில் கோவேக்சின் அண்ட் இன்னொன்று என்னமோ செகண்ட் இது என்னமோ இது பண்ணுங்க, அதோட அட்வர்ஸ் எஃபெக்ட் என்ன வருது ஜென்ரலாக? ஏன்னா ஜென்ரலாக வந்து அதுக்கப்புறம் அவங்களோட ஹெல்த்தே வந்து அந்த கொரோனா வந்து அந்த இது போட்டவங்களுக்கு ஹெல்த்தே வந்து டோட்டலாக போயிடுச்சு. அவங்களுக்கு திருப்பி அந்த பழைய மாதிரி அந்த இது ரெக்கவரியே ஆக முடியல. ஸோ என்ன மாதிரியான அட்வர்ஸ் எஃபெக்ட் வருது இந்த கோவேக்சின்? ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. சில பேர் ஹார்ட் அஃபெக்ட் பண்ணிட்டுனாங்க, சில பேர் நர்வ் அஃபெக்ட் பண்றதுங்கிறாங்க. ஸோ அதை வந்து இன்னும் ஒண்ணுமே வந்து வெளியில ப்ராப்பரா ரிப்போர்ட்ஸ்லாம் வரல சார். ஓகே. அப்புறம் இந்த வாலண்டியர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த வாலண்டியர்ஸ் வந்து வில் யூ பி பேயிங் எனிதிங்? இல்லை அவங்களுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் ஏதாவது இருக்குமா அவங்களுக்கு? சப்போஸ் அதெல்லாம் இன்ஃபார்ம்டு கன்சென்ட் எல்லாம் அதெல்லாம் ஃபுல் ஃபார்மேட்லாம் இருக்கும் சார். ஃபுல் ஃபார்மேட்லாம் இருக்கும். இல்லை அவங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்குன்ற சார்? வாலண்டியர்ஸுக்கு என்ன சேஃப்டி இருக்கும்? அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. மானிட்டரி காம்பன்சேஷன், ஸ்பான்சரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அது. மானிட்டரி காம்பன்சேஷன் எவ்ரிதிங் வில் பி கவர்ட். they have to protect. இல்லைன்னா அவங்க லீகலா கோர்ட்டுக்கு போயிடலாம். ஓகே. வாலண்டரினா கூட சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சேஃப்டி வெரி மச். யாருக்குமே சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க் யூ வெரி மச் டாக்டர். தேங்க் யூ சார். தேங்க் யூ. விஜயலட்சுமி மேடம் வேற பேசுறீங்களா? சார் ஸ்ரீதர் சார் பேச சொல்லுங்க சார். ஸ்ரீதர் சார் வாங்க. வாங்க சார். மேடம் வணக்கம்.
வணக்கம். Actually, though it is very brief, but you have covered full-fledged stages of approval, right from laboratory stage to the end use. In fact, very, very nice. Romba informative, எல்லாத்துக்கும் informative இது. You have covered almost all the subject technically and theoretically. That's very nice, in fact. But நீ சொன்ன மாதிரி it is not possible to get all the pro thing in the lab itself or even with the time. சொன்ன மாதிரி molecules dissociate ஆகி இருக்கும். சில சமயம் moleculesலயே சில impurities 100% purity won't be possible. For example, ranitidine ஒரு chemical உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, அது வந்து it was 20 years எல்லா டாக்டர் போனா ranitidine தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. கடைசியில பார்த்தோம்னா அதுல இருக்கிற இம்பியூரிட்டினால அந்த மேனுஃபேக்சரர் டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. ஏன்னா சைடு எஃபெக்ட் நிறைய வந்தது. பட் இட் டுக் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் ஆச்சு. அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த ஆன்டிஹிஸ்டமின் எல்லா டானிக்லயும் பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கல் மாலிக்யூல் இருக்கும். சோ அது வந்து ஒவ்வொரு நாளைக்கு காலையில 10 ml, மத்தியானம் 10 ml, நைட்டு ஒரு குடிச்சிட்டு இருந்தாங்க. அது சைடு எஃபெக்ட். இட் டேக்ஸ் டைம் டு கெட் ஆல் திஸ் ஃபீட்பேக். ஸோ அது மாதிரி இருந்து வச்சுக்கலாம். சில பேர் காஸ்ட் ரிடக்ஷன் பண்றதுக்கோசரம் காஃப் சிரப்ல வந்து இந்த டைஎத்திலின் கிளைகால்னு போட்டு குஜராத்ல பண்ணி அது வந்து ஆப்பிரிக்கால போய் நிறைய குழந்தைங்க நைஜீரியாவில செத்து போச்சு. ஸோ அது வந்து பேசிக்கலி அடல்ட்ரேஷன். அது வந்து அதை பத்தி பேச தேவையில்லை. ஆனா ஜென்ரலாவே எல்லா மாலிகுலுமே தோ இட் இஸ் ஃபவுண்ட் டு பி குட்னா கூட டெஃபினட்டா சம் பர்சன்டேஜ் ஆஃப் த மாலிகுல் அண்டர்கோ டிஃபரெண்ட் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் டிபெண்டிங் அப்பான் த பாடி ஸ்ட்ரக்சர்ஸ். அதுல வந்து இட் கேன் அஃபெக்ட் லிவரோ கிட்னியோ ஏதோ ஒன்று போயிடாது. இப்ப நம்ம ப்ரூஃபன் அதெல்லாமே நல்ல மெடிசன் நான் ஸ்டீராய்டு சொன்னா கூட கண்டினியூஸ்லி டேக்கிங் ப்ரூஃபன் வில் அஃபெக்ட் த கிட்னி. ஏன்னா அது போய் அந்த ஃபங்க்ஷனே கிளியர் ஃபினிஷ் பண்ணிடும். அப்புறமேல என்ன ஆச்சுன்னா ஒன்ஸ் கிட்னி டேமேஜ் ஆச்சுன்னா கிட்னி டிசீஸ், அதுக்கப்புறமேல செயின் ரியாக்ஷன் கண்டினியூஸ். அது வந்து அனதர் ஹெல் இன்ஃபேக்ட். ஓகே, இந்த மிஸ்டர் ரவி கேட்டிருந்தாரு இந்த வைரஸை பத்தி கேட்டிருந்தாரு, வேக்சின். பட் வேக்சின் டெவலப் பண்ணது ரீசனே வந்து as you rightly said எமர்ஜென்சி பேஸ். அதுலயுமே கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின். கோவிஷீல்டுக்கு வந்து பிகாஸ் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அந்த ரிசர்ச் பண்ணதுனால they are given approval. ஏன்னா யூகேல பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. கோவேக்சின் வந்து நம்ம பாரத் பண்ணதுனால இந்தியாங்கிறதுனால அது வந்து இட் ஹஸ் டேக்கன் லாங் டைம். பட் அல்டிமேட்லி they are given provisional approval கொடுத்தாங்க. அதே சமயத்துல வந்து ஃபைசர் வந்து mRNA அது வந்து given immediate approval because இதெல்லாம் அமெரிக்கன் மேட் ப்ராடக்ட். பட் எல்லா வேக்சினும் போட்டதுக்கு அப்புறமேல இப்போ வந்து லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் we could see. நம்ம இந்தியாவிலேயே வந்து கோவிஷீல்டு போடுறப்பே தட் thrombosis has come, blood clot has come for few. அப்ப என்ன சொல்லிட்டாங்க யூகே காரங்க சொல்லிட்டாங்கன்னா இது வந்து only hardly 0.01% அப்படிங்கிறாங்க. நாட் ரியலைசிங் இந்தியன் பாப்புலேஷன் இஸ் so much 1 billion. they are comparing with European of just millions. அப்போ வந்து நம்மளுக்கு fraction தானே. பட் fraction இருந்தால் number of people died will be more in fact. so அது வந்தது. so அது வந்து இனிஷியலா they suspected but they thought that it will not affect அப்படினாங்க. but now they have given the open cut statement stating that yes it is causing அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால இன்னும் இதெல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அது வேற விஷயம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னம்னா இந்த வெதர் இட் இஸ் mRNA இருந்தாலும் ஃபைசரா இருக்கட்டும் நம்மளுடைய கோவேக்சின் கோவிஷீல்டா இருக்கட்டும், இந்த மாலிகுல் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னம்னா இட் இஸ் ஹிட்டிங் சம் பார்ட்ஸ் அண்ட் டெவலப்பிங் ஆட்டோ இம்யூன் சிஸ்டம். அது வந்து there is no doubt. ஏன்னா I have seen many people, many friends, even in my family also I have seen those who are allergic to antibiotics. If they give antibiotics, let us say amoxicillin or any antibiotics, give them the second dose itself, they will be started vomiting, they will be going shrinking and all, though it will be working against the disease. But now even after giving 5 days 6 days course, nothing happened. They are just alert as if the antibiotic is not working. It's not antibiotic is not working. Antibiotic effect is suppressed. The immune system has been developed so against all antibiotics. அதே மாதிரி நிறைய பேர் ailments, it is not getting cured so fast, all because of I think some of the I could presume side effect of this type of vaccines. In a way it has prevented death, but on the other contrary it's also creating a lot of problems. And you must be heard about in Europe post vaccine, post COVID அப்படின்ட்டு
அந்த போஸ்ட் கோவிட்ல வந்து பார்த்தோம்னா those who are taken 3 doses and again supplementary doses, they are all affected. அது என்ன ஆச்சு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ஆன்டி புரோட்டீன் ஆன்டி ஸ்பைக்ஸ், இந்த புரோட்டீன் ஸ்பைக்ஸ் இந்த எக்ஸஸா இருக்கிறதுனால இட் இஸ் நாட் அலோவிங் தி இம்யூன் சிஸ்டம் டு ஃபைட். அது வந்து இதை குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால any smallest illness they get, it just manipulated and then detrimental to death in fact. So அது இருக்குது. But luckily in India such a thing was not happened because our food style, நம்ம ஃபுட்டே பார்த்தோம்னா நம்ம கன்வென்ஷனலா இந்த மிளகு அது இது எல்லாமே போறதுனால it has got lot of natural system which gives you more immunes, which is not there in European countries. அவங்க அதெல்லாம் எடுப்பாங்களான்னு தெரியல. அவங்க more of their pizza and all those things. That's because of this difference somehow we are saved, but such thing could not happen in Europe and other countries in fact. Okay, so this is a simple thing. But very good, nice presentations. Thank you so much. சொன்ன மாதிரி thesis நானும் டாக்டர் கெமிஸ்ட்ரி தான், மண்டையெல்லாம் உருண்டு போயிடும். பட் it's a very challenging to do any research, and also it's interesting though it takes years and years, but at one point in time you will go mad if you are not very steady in your focus. And if you are good in steady, even after 4 years you will keep fighting, something will come out in fact. Very nice, very interesting. Thank you very much. Thank you Sir. Thank you so much. Bye. Thank you so much. Thank you sir, thank you very much. வாங்க வசந்தி மேடம் பேசுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு. Thank you. அதாவது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ். முதல்ல இருந்து நீங்க ட்ரக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு how it comes to the market and how it is used by the patients, எல்லாம் நீங்க ரொம்ப நல்லா கவர் பண்ணீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பேசுகிறேன், ஹியூஸ்டன்லேருந்து பேசுகிறேன். 2-3 விஷயம் வந்து நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். அது சைடு எஃபெக்ட்ஸ், ஒரு மெடிசனுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் ரொம்ப சின்ன 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 எழுத்தில் போட்டிருப்பாங்க, அவங்க நிறைய போட்டிருப்பாங்க. அதை வந்து நம்ம படிக்கிறதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு போகிறோம், இதை சரி தானே, சரி தெரியும் அப்படின்னு விட்டுடுறோம் ஒன்று. அது வந்து ரொம்ப நாள் கழித்து தான் அவங்க வந்து ஒரு தடவை ஐம் CT and MRI technologist and I was a professor. ஒரு நாள் வந்து ஒரு பேஷண்ட் வந்து, அதாவது கண்டினியூஸாக I was doing CT and there was ஒரு ப்ரோட்டோகால் பண்ணிகிட்டே இருந்தோம். அதில் வந்து we saw thrombosis, we saw all youngsters. அப்போது radiologist was with me and then அவர் சொன்னார், did you find that all of them are young ladies அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னேன். ஏன் தெரியுமா அப்படின்னு கேட்டார். என்ன அப்படின்னா, மெயினாக பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் வந்து அதில் வந்து வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதை வந்து ரொம்ப மைன்யூட்டாக ஒரு ஓரத்தில் போடுறாங்க, அதை அவங்க படிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ அது வந்து எனக்கு எப்போவுமே தோணிகிட்டே இருக்கும், ஏன்னா பெரிய கொட்டை எழுத்தில் போட்டுங்களேன் இத்தனை இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரக்ஸ் வந்து ரவி சார் கேட்டார், எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரக்ஸ் வந்து எப்படி அவங்களுக்கு என்ன காம்பன்சேஷன் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. மை ஃப்ரெண்ட் ஹேட் லுக்கீமியா அண்ட் தென் ஷி அண்டர்வென்ட் ட்ரீட்மெண்ட் வித் எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரக்ஸ். அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவளுக்கு கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் வாஸ் ஃப்ரீ பிகாஸ் experimental drug. பட் என்ன ஆச்சு அப்படின்னா, she developed pneumonia. லுக்கிமியாவுக்கு போன லுக்கிமியா subsided, but she developed pneumonia. ஸோ அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ என்ன, she died. அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா, leukemia got cured. So this drug is working. So she developed a side effect, but அதை வந்து அவங்க ஹைலைட் பண்ணுறதில்ல. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸலி அந்த ட்ரக் வந்து லுக்கிமியாவை சப்சைட் பண்ணிடுச்சு. அதுதான் எனக்கு ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட இருக்கு. அதாவது ஐ டேக் இன்சுலின் பிகாஸ் ஐ எம் அ டயபெட்டிக். ஓகே, இன்சுலின் வந்து என்ன ஒரு ஆரிஜின், என்ன எப்படி அந்த இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்றாங்க? இஃப் யூ கேன். pharmaceutical company இல்லையா? ரைட். இன்சுலின் வந்து இஸ் இட் டேக்கன் ஃப்ரம் த பிக்ஸ் pancreas or synthetically manufactured? அதான் நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக்னு இருக்கும். அதில் வந்து இது வந்து பிக்ஸ்லேருந்து, பட் அது வந்து அதுக்கப்புறம் வந்து யூ ஹாவ் த சிந்தட்டிக் ஆல்சோ. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த ஜென்ரேஷன், இப்போ ஜென்ரேஷன் வரும்போது ஸ்ட்ரக்சரை மாடிஃபை பண்ணி வரும்போது அதுலேருந்து வராது, அப்போ வந்து மேனுஃபேக்சர்ட்.
Okay. So the whole, I mean, like, there are many brands of insulin. ஒரு Humalog, Novolog, அப்படிலாம் கொடுக்குறாங்க இல்லையா? There are short acting and long acting. long acting insulin எல்லாம் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து சிந்தட்டிக்கா ப்ரொடியூஸ் பண்ணும்போது இஸ் இட் எஃபெக்டிவ்? It depends on the patient and the, yeah, because, diet control, exercise. See, இப்போ நீங்க டயபெட்டிஸ் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போனா டாக்டர் என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், டயட் கண்ட்ரோல், இதெல்லாம் சொல்லும்போது அவாய்ட் ஸ்ட்ரெஸ், ஏன்னா ஸ்ட்ரெஸ் கேன் இன்க்ரீஸ் இட். ஸோ அதெல்லாம், ஸோ என்ன சொல்றது, வெல்பீயிங் ஆஃப் த கண்டிஷனையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். வெறும்னா இப்படி, எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒரு கொலிகுத்தர் இருந்தாரு, அப்படி ஸ்வீட்னா அப்படி ஸ்வீட் சாப்பிடுவார். அப்ப சொல்லுவேன், சார் என்ன சார் இது இவங்க டயபெட்டிக் இது வந்து எப்படி ஏறின்னு, அதுக்கே நீ இப்ப 1க்கு பதிலா 2 டேப்லெட் போட்டுனா போச்சு. சோ அந்த மாதிரி இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. So it depends on the patient. It depends on the patient. நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, ஒரு சொன்னீங்க இல்லையா, எனக்கு அதுக்கு ரிமெம்பர்ட் என்ன ஃபைட் ஐ ஹேட் இட்னு. அது வந்து என்னன்னா மேடம், அதாவது இப்ப ரெகுலேஷன், நான் வந்து ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜர். ஸோ நான் அதை பார்த்துட்டு யூ ஹாவ் டு புட் இட் இன் பிக் லெட்டர்ஸ், நான் வந்து சைன் பண்ண மாட்டேன். திஸ் இஸ் வாட் ஐ வில் சே. ஐ ஹவ் செட். ஸோ இது வந்து இம்மீடியட்லி இந்த பர்டிகுலர் சைட் எஃபெக்ட் வந்தா பேஷண்ட் ஹேஸ் டு இன்ஃபார்ம் 1-800 அந்த நம்பர் இருக்கும் அப்படின்னு. பிஸ்னஸோட இது என்ன தெரியுமா, நம்மளோட காம்படிட்டர் ஹஸ் நாட் புட் திஸ் லைன் அட் ஆல். இப்ப நான் போட்டேன்னா அப்போ ஒன்லி இன் மை ப்ராடக்ட் இட் இஸ் டெவலப்பிங். ஸோ யூ கான்ட் சே திஸ், வி வில் நாட் கோ. நான் வந்து யூ ஆர் டேக்கிங் தி பேஷண்ட் இன் டு ரிஸ்க். ஸோ நான் சைன் பண்ணாதான் அது வெளியில போக முடியும். ஸோ ஐ சார் நோ, ஐ வில் நாட் சைன் த லேபிள். ஸோ இது வந்து ஹையர் லெவல் வரைக்கும் போய் ரொம்ப பிரச்சனையா போய் கடைசியில ஐ ஹாவ் டு பெண்ட் டவுன், வேற வழி இல்லை எனக்கு. அது வந்து சரி, அட்லீஸ்ட் காஷன் போடுங்க, அட்லீஸ்ட் புட் தட் காஷன். காஷன் இஸ் நெசசரி when taking this, and if you see அப்படி அதை வந்து ரொம்ப போல்டா இல்லாம நெக்ஸ்ட் லைன் கொண்டு வாங்கன்னு சொல்லி அதை வந்து நான் வந்து பார்கெயின் பண்ணி அதை பண்றதுக்கு ஐ டுக் மோர் தென் 6 months. பட் ரொம்ப வந்து அன்பிளசண்டா இருந்தது கொஞ்சம். எவ்ரிபடி வாஸ் வெரி அனாய்டு வித் மீ. ஏன்னா அது எப்படி நீ வந்து யூ ஆர் நாட் ஒர்க்கிங் ஃபார் த கம்பெனி, யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் த பேஷண்ட். ஐ சார் எஸ், ஐ ஒர்க் ஃபார் த பேஷண்ட். அந்த மாதிரி ஆயிடும் மேடம். நீங்க சொல்றது கரெக்ட். அது போல்ல போடுன்னா நீ வீட்டுக்கு போயிட்டு வா, நான் வேற யாராவது பாத்துக்கிறேன். கஷ்டம் அந்த இடத்துல, ரொம்ப கஷ்டம். அதை ஃபைட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். மாதிரி இருக்கு. அதாவது மார்க்கெட்டிங் அண்ட் they take it to exploitation சைடுக்கு போயிடுது அது. அப்போ அது மாதிரி இன்னொன்று வந்து டாக்டர்ஸ் ஆர் given some incentive to use certain drugs again and again because they get a kickback. அது தெரியுது நல்லா. So they recommend you to take certain drugs continuously even though they know that it is giving side effects. But they get a kickback, so they say, take this, it is okay, the dosage is all right. அப்படிலாம் வந்து they convince you. So இது பார்க்கும்போது இது வந்து it is becoming a industry that is not very honest அப்படின்னு எனக்கு தோணும். நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா நான் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ வாஸ் கன்சல்டன்ட் ஃபார் மெனி கம்பெனிஸ். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ஐ யூஸ் டு ஹியர் இதை வந்து இவ்வளவு எழுதினாக்கா நாங்க வந்து give them a trip abroad அப்படின்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்ப பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் கேட்கும்போது we are helpless. Academician researchers have to keep quiet in front of those. இதுல இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல வந்து உங்களுக்கு எந்த மெடிசன் இருந்தாலும் அதனுடைய எஃபெக்ட், பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் கூகுள்ல கொடுத்துறது. அது வந்து அந்த கம்பெனியோட ரூல்னு நினைக்கிறேன். எல்லாமே மோஸ்ட்லி இருக்கு. நான் எந்த மெடிசன்னாலும் நம்ம செக் பண்ணோம்னா என்ன மெடிசன் காம்பினேஷன், என்ன எஃபெக்ட்ஸ், என்ன சைடு எஃபெக்ட்ஸ், எவ்ரிதிங் கொடுக்குறான். ஆனா நம்ம பாக்குறது இல்லைன்றதுதான் அங்க. அதான் எத்தனை பேர் பாக்குறாங்க, எல்லாம் பாக்குறது இல்லைன்றதுதான் இங்க பிரச்சனை. அதோட நம்ம இதுல வந்து ஒரு வழக்கம் என்னன்னா, நான் எடுத்தேன் சரியா போச்சோ நீ எடு,
பட் அவங்களுக்கு என்ன வந்து அவங்களுக்கு பாடி ஏதாவது சூட் ஆக மாட்டேங்குது நம்ம அவங்களுக்கு யோசிக்கிறதே இல்ல. என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க லிவர்ல மெட்டபாலிசம் ஆறுதுன்னு நான் சொல்றேன். அவங்களுக்கு லிவரே வந்து ஒழுங்கா ஒர்க் பண்ணலன்னு அவங்களுக்கு போய் இதை கொடுத்தீங்கன்னா இந்தியால தப்பாயிடும். வந்து எல்லாருமே டாக்டர். இல்ல அதனால இது டாக்டர்கிட்ட வந்து போறதுக்கு முன்னாடி இவங்களே கொடுத்துருவாங்க பிரிஸ்கிரிப்ஷன். இல்ல இனி ஃபியூச்சர்ல மெடிக்கல் பத்தி கொஞ்சம் அவேர்னஸும் கொஞ்சம் எஜுகேஷனும் கொடுக்கணும். இப்ப ஒவ்வொரு என்ன டிகிரி படிச்சாலும் இட் இஸ் நெசசரி டு டேக் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் த மெடிசன் அண்ட் அதெல்லாம் கொஞ்சம் மெடிசன் கொடுத்து கொஞ்சம் அவேர்னஸ் கொடுத்தோம்னா அடுத்து வர ஜெனரேஷனாச்சும் கொஞ்சம் திங்க் பண்ண வைக்கலாம். பார்ப்போம். வாங்க நடராஜ் சார், லண்டன்ல இருந்து பேசுறாங்க சார், சைக்காட்ரிஸ்ட். ஓகே, வணக்கம். இந்த சப்ஜெக்டை வந்து எல்லாராலையும் புரிஞ்சு கொள்றது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு படுகுது. அதோட இதை ஹாஃப் அன் ஹவரில் நீங்கள் சொல்ல முடிஞ்சுது. மற்றது வந்து இப்போ ஒரு லாபி ஒன்று இருக்குது இல்லையா, நோ டாக்டர் நோ மெடிசன். பப்ளிக்கு அதுதான் ரொம்ப பிரியமாக இருக்குது. இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த எந்த ஒரு ட்ரையல் செய்யும் போதும் அந்த ட்ரையல் ட்ரக்கோ அது ஒன்றுமே கொடுக்காம அவங்களுக்கு என்ன ஆகுதுன்றதையும் பார்க்குறாங்க. அதோட மட்டுமில்லை, ஒரு பிளசிபோன்னு சொல்லி இன்ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸையும் கொடுத்து பார்த்துட்டு 3க்கு உள்ள வித்தியாசத்தையும் காட்டணும் இல்லையா ஸ்டாட்டிஸ்டிக்கலியா. இது வாங்களுக்கு புரியறே இல்லை. அதாவது இந்த அப்போ மருந்து இந்த வேக்சின் எடுக்காமல் எத்தனை பேர் செத்துருக்குறாங்க கோவிட், அதையும் பார்த்துட்டு நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதில் எஃபெக்ட்ஸ் வந்திருந்தாலும் ஒன்றுமே பண்ணாமல் நீங்கள் எத்தனை பேர் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிற தே ஹேட் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் அண்ட் டெத்ன்றதும் எடுத்துக்கொள்ளணும் இல்லையா. அதை பப்ளிக்கு எடுத்துக்கொள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு பர்சனலாக அஃபெக்டட் somebody has got affected, they get biased. அதனுடைய இதை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மற்றது அஃப்கோர்ஸ் there is a fact that pharmaceutical industries tend to take advantage. ஆனால் பொதுவாக எனக்கு ஒருவர் சொன்னார், ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து ப்ரமோட் பண்ணிக்கலாம், if you are saying there is no side effect at all, I don't admit it. That means it's not a medicine. அதாவது சுத்தமான தண்ணியை சுத்தமான காத்தையும் உள்ளெடுக்காம வேற என்னத்தை உள்ளெடுத்தாலுமே டேஞ்சர் தான். இந்த அரிசியிலேயே ஆசனிக்கு இருக்குன்னு சொல்றாங்க, ஸ்மால் டோஸ். அப்போ நல்லா கழுவினா தான் அது போக முடியுது. அதே மாதிரி whatever you take it in, it's a foreign thing to your body. ஆனால் எங்களோட ஹிஸ்டாரிக்கலியாக நாங்கள் எத்தனையோ சாப்பாடு ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் we ate and we know they are safe. ஸோ அதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது. எதை உள்ளே போட்டாலும் சம்டைம் யூ கேன் பி ஆஸ்கிங் ஃபார் ட்ரபிள்னு வருது இல்லையா. சொல்லுவாங்க இல்லையா, இந்த சில மரவள்ளின்னா கிழங்கு இது இதில் இஞ்சி அதுகளெல்லாம் கொஞ்சம் கெட்டு போனால் அதில் இந்த சாயனாய்டு அப்படியெல்லாம் வர மாட்டேது. ஸோ சம் பாயிண்ட் இன் தட் அஸ் வெல். எனிவே இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாக் தான், நீங்கள் சுருக்கி சொல்லிட்டீங்க, நல்லா இருந்தது. மச் அப்ரிஷியேட்டட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சிவகுமார் சார் பேசுங்க. வணக்கம் மேடம். ரொம்ப அருமையான ஒரு செஷன், வெரி இன்ஃபர்மேட்டிவ். ஒரு 9 years தான் மருந்து சாப்பிடுற எங்களுக்கெல்லாம் ஒரு குட் இன்ஃபர்மேஷன். அதாவது ஒரு சின்ன உடம்புலி, ஒரு சின்ன ஃபீவர் வந்தா கூட முடிஞ்சவரை காப்பேன். முடியலனாக்கா ஐ யூஸ் டு டேக் டோலோ. ஒரு டோலோ மட்டும் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். சம்டைம்ஸ் டேபிள்ல போய் பார்த்தா எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிருக்கும். வேற அன்னைக்கு பாடி பையன் டோலோ தானே நிறைய வாங்கி வச்சு அப்படியே இருந்திருக்கும். புதுசா மார்க்கெட்ல போய் நைட்ல இருக்கும், வாங்கிட்டு வரணும்னு சொன்னதுல எக்ஸ்பிரி டேட் 3 மாதம் தான் முடிஞ்சிருக்கு, என்ன ஆயிடுச்சு தூக்கி போட்டுக்கிறேன். ஒரே ஒரு மாத்திரம் தான் போடுவேன். அதுக்கு மேல ஐ டோன்ட் டேக் மோர் தென் தட். இனிமேல் ஐ ஷுட் பி காஷியஸ் ஈவன் டேக் மீ a single dose. அதை தெரிஞ்சுக்கிறேன். பிகாஸ் உங்களுக்கு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்த மாதிரி என் வைஃப் அந்த ஸ்கின் லோஷன் ஒன்று வாங்கிட்டே இருப்பான், அலோவேரா அது வேறான்னு. எக்ஸ்பிரி டேட் பாதிமா அப்படியே இருக்கும். எக்ஸ்பிரி டேட் போட்டு செக் போட்டு வாங்கிட்டு வாங்கணும். ஷீ இஸ் வெரி வெரி பர்டிகுலர் பண்ண எக்ஸ்பிரி டேட். இது லோஷன் தான் ஒன்றாகாதுமா, ஒய் வேஸ்ட் 100 ரூபாய் 200 ரூபாய். ஐ சம்டைம்ஸ் இட் காஸ்ட் அபவுட் 300 400. ஒய் வேஸ்ட் பாதிக்கு மேல அப்படியே இருக்கேன். இல்ல எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சு போச்சு, ஸ்கின்னுக்கெல்லாம் ஒன்றாகாது நான் சொல்லுவேன். இனிமேல் ஐ ஷுட் ஃபாலோ மை வைஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிக்கணும். எக்ஸ்பிரி டேட் எது முடிஞ்சாலும் தூக்கி போட்டுறணும். அது இதெல்லாம் ஒரு ஆயின்மெண்ட் தானே. இது என்ன பெரிய உள்ளுக்குள்ள ஒண்ணும் போலையே அப்படின்னு நான் நினைப்பேன். திஸ் இஸ் காமன் லேம். என்னுடைய திங்கிங் இப்படிதானே இருக்கு எனக்கு. எக்ஸலண்ட். ரெண்டாவது,
ஒரு மருந்து நான் 9 இயர்ஸா சாப்பிட்டு இருக்கேன். இப்ப 2015 சின்ன பிரெயின் கிளாட் வந்ததுனால என்னுடைய ஃபேமிலி டாக்டர் ஒரு மருந்து கொடுத்தாரு. ஒரு முறை போனா 3 மாசம் கழிச்சு போனேன், 6 மாசம் கழிச்சு 1 இயர் கழிச்சு போனேன், அதே மருந்து தொடர்ந்து கொடுத்தேன். How long I should take in லைஃப் லாங் அப்படின்ட்டார். சின்ன டோசேஜ் தான். பிளட் தின்னாகிறதுக்கு ஏதோ சொல்ற மாதிரி சொல்றாரு. இட் ஷுட் பி டேக்கன் ஃபார் லைஃப் லாங். இன்னும் கூட கொலஸ்ட்ராலும் உங்களுக்கு குறையவே மாட்டேங்குது. கொலஸ்ட்ராலுக்கு ஒரு மாத்திரை, இந்த 2 மாத்திரை மட்டும் 10 mg மினிமம் டோசேஜ்ல சாப்பிட்டுருக்கேன். 2015 இருந்து சாப்பிட்டுருக்கேன். 2021 I was admitted in ராஜீவ் காந்தி ஃபார் திஸ் கொரோனா. ஒரு வாரம் ஜுரம் குறையில, அடுத்த வாரம் காஃப் குறையில, அடுத்த வாரம் சிம்டம் குறையில, கிட்டத்தட்ட 3 வீக்ல சிம்டம் குறையவே இல்லை. அந்த ஆக்சிஜன் கொடுத்துட்டே இருக்காங்க, மருந்து ஒவ்வொரு வாரம் மாத்திட்டே இருக்காங்க, சிம்டம் குறையவே இல்லை. கடைசியில ஒரு டாக்டர் ஓடி வந்தார். நீங்க என்ன ரெகுலர் மருந்து சாப்பிடுறீங்கன்னு கேட்டார். I used to take this அந்த clopidogrel and lidocaine with the hospital. போய் இப்போ சாப்பிட்டீங்களா, அட்மிஷன் டைம்ல ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பிட்டீங்களா, இல்ல அப்படின்ட்டு. when I'm taking medicine, I mean கொரோனால அட்மிட் பண்றப்போ இதை எடுத்துன்னு போக மறந்துட்டேன். இதை பத்தி எனக்கு ஞாபகம் இல்லை, இதை சாப்பிடணும்னு எனக்கு தோணவே இல்லை. உங்களை இது யார் சாப்பிட சொன்னாங்க அப்படின்னு கேட்டு, திஸ் இஸ் த காஸ் ஃபார் உங்களுக்கு அந்த ஃப்ரீ இருந்து அந்த சளி நிக்காததுக்கும் அது ஃப்ரீஸ் ஆகுது, பிளட்டுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டினியூஸ் மெடிசன் ஈவன் மை டேக்கிங் கொரோனா அந்த ஆக்ஷன்ல இதே சாப்பிடுங்க. ஃபைண்டிங்ஸ் பாருங்க, நாங்களா முடிவு பண்ணிட்டோம் கொரோனாக்கு மெடிசன் சாப்பிட்டுருக்கோம், திஸ் இஸ் நாட் நெசரி சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம். 2 வாரம் 3 வாரம் தான் அவர் கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு அப்புறம் ஒன்லி ஆஃப்டர் டேக்கிங் திஸ், ஏற்கனவே சாப்பிட்ட மருந்து சாப்பிட்ட பிறகுதான் இட் கண்ட்ரோல். ஐ வாஸ் கேம் அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல். இதெல்லாம் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் த நீட் ஃபார் டாக்டர் சொல்றதை ஃபாலோ பண்ணணும்ன்றது இம்பார்ட்டன்ட். நான் தெரிஞ்சுக்கிட்டேன். லைஃப் லாங்ன்றது ஒரு வாரம் விட்டா என்ன ஆகுது அப்படின்னு எனக்கு தோணுது. சம்டைம் ஒரு 2 நாள் விட்டுருப்போம், ஒரு வாரம் விட்டு பாக்கலாமா அப்படின்னு தோணும். ஹியர் ஆஃப்டர் இந்த மாதிரி இருக்குதெல்லாம் வரக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். தேங்க்யூ வெரி குட் செஷன், வெரி குட் லெசன் ஐ அம் டேக்கிங். வெரி குட், தேங்க்யூ. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். முகுந்தன் சார் பேசுறீங்களா? எஸ் பேசுறேன் சார். வாங்க. மேடம், உங்களுடைய எல்லாம் இங்கே மெச்சூர் ஸ்டூடெண்ட் தான். அவர் சொன்ன மாதிரி எல்லாருமே மெச்சூர் ஸ்டூடெண்ட் தான். அதனால ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் வந்திருக்கோம். ரீசெண்டாக எனக்கு ஆர்ட்ல ஒரு வால் ரீப்ளேஸ் பண்ணாங்க ஒரு ஜனவரியில். அப்போ தென் தே கேவ் மீ எக்கோஸ்பிரின், யூ ஹேவ் டு கண்டினியூ அப்படின்னாரு. ஒரு 3 months யூ டேக் அபவுட் பிபி மெடிசன் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. பிபி மெடிசன் சாப்பிட்டுருந்தேன். பிபி அப்சல்யூட்லி நாட் ஈவன் 1 day it crossed the limit. Always I used to check up all equipments, measuring equipments I have at my home. நான் சொல்ற 3 months ரிவ்யூ சொல்ல I told him, சார் பிபி எதுவும் இல்லை சார், I am normal, daily I am nothing, no adverse effect, nothing, so far I am பில்குல் நார்மல் அப்படின்னு சொல்றேன் நான். பட் ஸ்டில் கண்டினியூ பிபி மெடிசன் அப்படின்ட்டு. I don't see இல்லாத பிரச்சனைக்கு why should I take medicine? This is I disagree with those people, but I stopped it because why should I take? Because கொஞ்ச நாள் என்னன்னா ஒரு நாள் வந்தா கூட I can take it. அது ரொம்ப இது இந்த மெக்கானிசம் ஆஃப் மெடிசன்ல ஐ ஆம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எனக்கு. Because basically I am but still how it functions, how medicine functions, I am very much interested. அப்புறம் இந்த சிவகுமார் சொன்னாரு எக்ஸ்பைரி டேட்டை பற்றி பேசினாரு. இட் இஸ் நாட் லைக் தட் நெக்ஸ்ட் டே இட் வில் எக்ஸ்பயர் இல்லைங்களா? அது டைம் கொடுத்திருப்பாங்க சார், டைம் கொடுத்திருப்பாங்க. எக்ஸ்பைரி டேட்டுக்கு சொல்றேன். எக்ஸ்பைரி டேட் 27th ஜூலைனா 28th it will not expire. ஒரு கொஸ்டினிங் இருக்கணும் இல்லையா? அந்த மெடிசனோட எஃபெக்ட் சடன்லி இட் வில் நாட், சேம் டே நெக்ஸ்ட் டே இட் வில் நாட் இன்எஃபெக்டிவ் இல்லையா? ஒரு வாரம் கழிச்சு சார், ஒரு வாரம் வாட் ஆர் குஷனிங் தான் கேட்க வரேன். how much குஷனிங், அந்த எஃபெக்டிவ் அந்த குஷனிங் how much? குஷனிங் சொல்ல மாட்டேன், ஏன்னா இது வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து ஸ்டடீஸ் பண்ணி
அந்த ஸ்டெபிலிட்டி ஸ்டடி போட்டு ப்ரூவ் பண்ணி இவ்வளவுதான் ஷெல்ஃப் லைஃப்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? இதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் டேக்கு எஃபெக்டிவான்னு பார்க்கல, புரிஞ்சுதா? பார்க்கல. சோ அப்ப வந்து நம்ம வந்து எடுக்கிறது வந்து தப்பு. இல்ல தப்பு ரைட், பட் அவங்க ஃபிக்ஸ் பண்ண சொல்ல ஓகே 100 days இட் இஸ் எஃபெக்டிவ்னா தே ஷுட் கீப் அஸ் 80 days. What I mean is 100 days it becomes useless na 80 days they should keep us expiry date. That's what I mean. The 20 days cushioning irkanum illaya, safety I am telling. அது என்ன ரூல் இருக்கா? இல்ல அப்படி வந்து நம்ம என்ன ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க முடியும்? நம்ம வந்து ரிவ்யூ போகும்போது நம்ம ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணுமே. ஏன் 80 days போட்டிருக்கீங்க, உங்க ரிசல்ட்ஸ் ஆர் ஷோயிங் ஃபார் 100 daysனு கேட்பாங்களே. இருக்கட்டும், பட் இதே மாதிரி அவர் சிவகுமார் மேல யாரும் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சேஃப்டி கொடுக்கணும்ல. அந்த மாதிரி நம்ம வந்து லிட்ரேச்சர் எல்லாம் ப்ரூவன் லிட்ரேச்சரை மாத்தணும். குஷனுக்கு குஷன் கேட்கணும் நம்ம. Okay, madam. Thank you very much. Thank Very you. interesting. And I am thankful to you very much. Thank you. Thank you sir. Thank you sir. நடராஜ் சார் என்ன சொல்லுங்க, வாங்க. இந்த ஜோக் சொல்ல வர சார். ஜோக் இல்ல, இந்த எந்த மாத்திரை எடுத்தாலுமே அதுல ஒரு ஹாஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க எடுத்துட்டு அதனுடைய ஸ்ட்ரென்த்ல வந்து ஒரு 50% குறைஞ்சிடும், அல்லது அது டிஸ்இன்டிகிரேட் பண்ணியோ மெட்டபலைஸ் பண்ணி இன்எஃபெக்டா வந்து அந்த 50% மேல வந்து குறைஞ்சா அதுல பிரிசோசனம் இல்லை. அது எப்ப நடக்குதுன்னு வச்சுதான் சொல்லுவாங்கன்னு எனக்கு படுகுது. ஐ எம் நாட் an expert. அதாவது ஒரு சப்ஸ்டிட்யூட்க்கு ஒரு ஹாஃப் லைஃப்னு ஒரு டேர்ம் வச்சிருப்பாங்க. ஹாஃப் லைஃப்னா இந்த எடுத்த டோஸ்ல இருந்து 50% மேலே அது பிரியோசனம் இல்லை. அதனாலதான் உங்களுக்கு ட்ரக் டோசேஜ்னு கொடுப்போம். இப்ப ஒரு ட்ரக் வந்து 4 hours ஒர்க் பண்றதுன்னா 2 hours டேட்டுக்கும் அது பொருத்தமா இருக்கும் இல்லையா? என்னன்னா ஆஃப்டர் தட் டேட் மேபி இட்ஸ் பிகமிங் டாக்ஸிக் or disintegrating or metabolize. டாக்ஸிக் ஆகாது. இல்ல டாக்ஸிக் இல்ல, the metabolite would be it will be metabolized and gone. I mean it will be disintegrated and gone. அது வந்து அதுக்கு மேல ஸ்டடீஸ் பண்ணாததுனால நம்மளால சொல்ல முடியாது. அது ஏதாவது அந்த கேட்ட கேள்வி இந்த டேட்டுக்கு அப்புறம் ஜீரோவா வருமான்னு சொல்ல முடியாது இல்லையா? அது வந்து எஃபெக்டிவா இருக்குமான்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டெட்ராசைக்ளின் முன்னாடி வந்த போது முதல்ல ஒரிஜினல் டெட்ராசைக்ளின், அப்புறம் தான் டாக்ஸிலாம் வந்தது. அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருப்போம். ஏன்னா டெட்ராசைக்ளின் எக்ஸ்பைரி டேட் ஆனதை சாப்பிட்டாக்க அப்படி ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால டெட்ராசைக்ளின் ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க, நெவர் டேக் இட் ஆஃப்டர் எக்ஸ்பைரி டேட்னு. இப்பெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ஒன்றும் அவ்வளோ ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் போயிட்டே இருக்கு இல்லையா? அதனால ஷெல்ஃப் லைஃபை போட்டு கொடுத்துட்றாங்க இதுல இருந்து இது வரைக்கும், அதுக்கப்புறம் தூக்கி போடுங்க அப்படின்னு. ஸோ பெட்டர் டு ஃபாலோ இட். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நம்மளை கவர் பண்ண ஒன்றும் கிடையாது. See, we are left in the open because we didn't listen to what is written there. அதனால அதை விட காம்ப்ளிகேஷன்ல போய் மாட்டிக்கிறத விட better to throw it off. Sure. அந்த நீங்க கேட்ட டீ ஹாஃப் எதுக்குன்னா முக்கியமா இந்த நெக்ஸ்ட் டோஸ்க்கு 50% வரும்போது உங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்மா லெவல் மெயின்டைன் பண்ணணும். அப்போ 50% வரும்போது யூ ஹேவ் டு ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் டோஸ். அந்த அதை வச்சுதான் வந்து இந்த டோசேஜ் இன்டர்வல். இப்போ ஒரு ட்ரக்கை பாத்தீங்கன்னா எவ்ரி 12 hours கொடுத்துருக்கோம், சிலதை பாத்தீங்கன்னா எவ்ரி 6 hours கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் இதுக்கும் ஒரு பிரின்சிபல் இருக்கும்னு நினைச்சேன். அதாவது ஆஃப்டர் தட் டைம் இட்ஸ் நோ லாங்கர் பி ஆஃப் யூஸ் அந்த மாதிரி. இட் இஸ் நாட் பீ எஃபெக்டிவ். டவுட் அதான் கேட்டேன். ஓகே, தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஸ்ரீதர் சார், நீங்க சொல்லுங்க. இதுல ஒரு இது எல்லாமே கெமிக்கல் தானே? இந்த கெமிக்கல் வந்து சர்டன் எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரியாக்ஷன்ஸ், செல்ஃப் ரியாக்ஷன்ஸ் என்ன இருக்குமா? எந்த மாலிகுல் எடுத்தாலும், யூ டேக் எனி சிம்பிள் மாலிகுல் எடுத்தாலும் சரி, ஈவன் இஃப் யூ டேக் அ சால்ட், சோடியம் குளோரைடு வச்சிருந்தீங்கன்னா வருஷ கணக்கு வச்சிருக்க முடியாது. ஏன்னா வச்சிருந்தோம்னா டைம் ஆகணும், இருக்கிற அட்மாஸ்பியரே அது ரியாக்ட் பண்ணி இட் கோஸ் இன்டு சோ மெனி ரியாக்ஷன்ஸ் வரும். அதுக்கே அப்படிங்கிறப்ப ஒண்ணும் இல்லை, வாட்டரை எடுத்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்க. 2 months ஒரு வாட்டர் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா உள்ள இருக்கிற ஏர் வந்து வாட்டர்ல கலந்து பாக்டீரியல் ஃபார்ம் ஆகி என்னென்னமோ வரும். ஸோ அதே தான் கெமிக்கலும் ஃபார்ம் ஆகுது. ஆஃப் லைஃப் பீரியட் பேஸ் பண்ணி தான் டோஸ் எக்ஸ்பைரி கொடுத்தாலுமே. இப்ப சாச்சர்ஸ், இப்ப மெடிசன்ஸ் வந்து புட் இட் இன் a bottle பண்றப்ப எல்லாம் வேக்வேட் பண்ணி தான் பண்ணுவாங்க. என்னதான் பண்ணினாலுமே there is some residual will be there. இப்போ வந்து ஸ்ட்ரிப், அலுமினியம் ஸ்ட்ரிப்ஸ் பண்றாங்க,
அதை வந்து பண்றப்ப ப்ராசஸ் என்னன்னா, இட்ஸ் சப்போஸ் டு ரிமூவ் ஆல் த வேர் அண்ட் ஹேவ் அ வேக்கம் பண்ணிட்டு வெளியே வரும். அப்படி இருந்தாலும் நீங்க சில டேப்லெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் தோ இந்த ஷெல்ஃப் லைஃப் கிவன் இஸ் 1 year 1.5 years இருந்தா கூட சில பாத்தீங்கன்னா ஈவன் பேராசிட்டமால் பாத்தீங்கன்னா the color will change. Color will change. Why it is changing? That means already the reaction has taken place. அப்ப அந்த மாதிரி மாத்தி எடுத்து நம்ம வாயில போட்டோம்னா it is no longer 100% paracetamol. Still paracetamol is there 50% plus a modified paracetamol has come into picture. அந்த modified paracetamol உள்ள போய் அது என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. சோ அதுதான் மேடம் சொன்னாங்க, எக்ஸ்பைரி டேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து நார்மலா நடக்கிறதா, எல்லா மாலிகுலுக்கும் இது நடக்கிறதா. யூ டேக் எனி சிம்பிள் மாலிகுல் டு பிக் மாலிகுல், even though you may say 1 year shelf life இருந்தா கூட because of the environment அதனால வந்து slowly the degradation takes place. So ரொம்ப டிகிரேட் ஆகி அதை சாப்பிட்டோம்னா அந்த டிகிரேடேஷன் will impact on the color itself. கலர் மாறின உடனே நமக்கு தெரியும். ஈவன் தோ ஒயிட் கலர் இருந்ததுன்னா ஸ்லோவா ப்ரௌனா மாறும், எல்லோவா மாறும். ஈவன் சாதாரண சில பேர் பிக்மெண்ட் போட்டுருவாங்க, போட்டுட்டு கேப்சூல்ஸ் எல்லாம் கலரா வச்சிருப்பாங்க. It does not mean that no change has taken place. ஏன்னா கேப்சூல்ஸ்க்கு உள்ள இருக்கிற மெடிசன் உள்ள இருக்கிறது வந்து அது that also will undergo some reactions with the time. So அதனால வந்து shelf life is very important aspects தான். Ideally speaking, we should not even carry forward the medicine up to the shelf life. அதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டு தூக்கி போட்டுருணும். ஏன்னா அது டெஃபினெட்லி இட் வில், இப்போ ஒரு மெடிசன் பண்ணாங்கன்னா எனி கெமிக்கல் ஃபார் தட் மேட்டர், if you put it in instrument, infrared spectroscopy, NMR, anything mass spectrum போட்டீங்கன்னா you get sudden details, molecular structure வரும். அதே ட்ரக் அதே கெமிக்கலை வந்து 1 year கழிச்சு ஸ்டோர் பண்ணி 1 year கழிச்சு போட்டீங்கன்னா there is a shift in the இது இருக்கும். So that shows that it is no longer retaining the same thing. Something has come into the picture. Original molecule structure இருந்தாலுமே you can see some sort of extra curves will be there. அந்த extra curve எதனால வருது? That means something has undergone some change. So அது வருதுன்னு அர்த்தம். So அதனால மெடிசனை பொறுத்த அளவுக்கு it's not a playing thing which is going inside our body. So we have to be very very careful. In fact, இப்போ சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா மேடம் சொன்ன மாதிரி மூஞ்சிக்கு போட்டாங்க இல்லையா கிரீம், ஆப்பிரிக்கால வந்து இட் இஸ் செல்டம் தே யூஸ் ஹைட்ரோக்வினோன் HQ. அந்த எல்லா ஸ்கின்லயும் போட்டு ஹைட்ரோக்வினோனை போடுவாங்க. போட்டுறதுக்கு மேல சன்ஸ்கேவர் யூவி ரிஃப்ளெக்டர் அதெல்லாம் கதை விடுவாங்க. கடைசியில பார்த்தோம்னா பயங்கர கேன்சர் ஃபார்ம் ஆயிடுச்சு நிறைய பேர்த்துக்கு. அதுக்கப்புறமேல் ஈவன் இந்தியா ஆல்சோ பீப்புள் ஆர் யூசிங் ஹைட்ரோக்வினோன் ஃபார் மெனி இயர்ஸ், மெனி டெக்கேட்ஸ். அதுக்கப்புறமேல் தான் இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஹைட்ரோக்வினோன் அப்படின்னு போட்டாங்க. அப்கோர்ஸ் இப்ப சப்ஸ்டிடியூட்டட் குயினோன் வந்திருக்குது, பட் தட் இஸ் லெஸ் டேஞ்சரஸ் தேன் யூசிங் பியூர் ஹைட்ரோக்வினோன். சோ அது மாதிரி ஒன் ஹாஸ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் மெடிசன். அப்புறம் சொன்னாங்க இல்லையா, எவ்ரிபடி இஸ் டாக்டர். Even though I am not a doctor in pharmacy, but still I have got all antibiotics in my home. This is the problem of our culture. We know we have got all antibiotics. If it's a throat pain, give this, blah 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 and all. Because even when you go to doctor, we know what he is going to give. For example, when I was in West Africa, I used to go to doctor, and that doctor did his MD in Germany. So I casually ask him, what are the antibodies you are going to give? Are you giving to this, that? Then he will say, yourself is a doctor, why do you come to me? So normally we ask because we know some antibiotics are aversion to the patient. So I know my wife and children, they don't like that type of thing. So I suggest, instead of this, can we give this? He said, yourself is a doctor, we should have given in the house. Why do you bring and ask me to write those words? Of course, they take it easy, but still they say that it's okay. Instead of this, you can choose this, they say. But many people, without even consulting the doctor, they just swallow the type of antibiotic, which is working for others, as you rightly said. Yes. Not knowing whether liver is okay, fatty liver is there, less liver is there, any other drug people, all those things, they don't look at it at all, in fact. Thank you very much. Thanks. சொல்லுவாருங்க, இந்த கம்பெனி தவிர வேற எதுவும் வாங்கக்கூடாது, இந்த கம்பெனி கிடைக்காது, வேற ஏதாவது சப்ஸ்டிடியூட் வாங்கக்கூடாது அப்படின்னு. என் டாக்டர் ரெகுலரா நான் 50 வருஷம் அங்கதான் போயிட்டு இருக்கேன். இந்த பிராண்ட் தான் வாங்கணும், நீ வேற எங்கேயா லோக்கல்ல இது கிடைக்காது, வேற ஏதாச்சும் மாற்றி தருவான், வாங்கக்கூடாது அப்படின்னு. என் டாக்டர் வெரி பர்டிகுலர் அவர் பிராண்ட் அண்ட் இது எல்லாமே அவரு வெரி எக்ஸ்பீரி டேட் சொல்றீங்களா, அது மாதிரி
கம்பெனி கூட ரொம்ப கரெக்டா இருப்பாரு. இல்ல Thank you, அது sir. Thank you. அது வந்து முக்கியமா பார்க்கணும் சார். இப்ப நான்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவேன். இந்த கம்பெனி ப்ராடக்ட் தான் எனக்கு வேணும். திஸ் இஸ் வாட் ஐம் யூசிங். ஏன்னு சொன்னீங்கன்னா நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய வந்து கலரிங் மேட்டர் இருக்கும், எக்ஸிபியன்ஸ் இருக்கும், பைண்டிங் ஏஜென்ட் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அதுல வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து ஒத்துக்காதுன்னு சொன்னா ரியாக்ஷன் கிரியேட் ஆயிடும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு அது வந்து உங்களுக்கு கரெக்டா இருந்ததுன்னு சொன்னா இந்த கம்பெனி வந்து மாத்தவே கூடாது. அதே கம்பெனி அவர் சொல்றது கரெக்ட் தான். ஒண்ணு வந்து இல்ல 2 பாயிண்ட் இருக்கு அதுல. ஒண்ணு வந்து அவங்களுக்கு ஏத்த ஒரு இது போகும், அது ஒண்ணு. கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா மேடம், இன்னொன்னு வந்து நம்மளுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது ரியாக்ஷன்ஸ் வரலாம். பிகாஸ் அந்த எக்ஸிபியன்ட் என்ன இருந்தது அந்த கம்பெனிலன்னு தெரியாது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஹாவ் ஒன் பிராண்ட் நேம். அதே மாதிரி லுக் அலைக்ங்கிற இதையும் பார்த்துக்கணும். சவுண்ட் அலைக், லுக் அலைக்னு ஒரு டாபிக் இருக்கு. அஃப்கோர்ஸ் நான் பேசிட்டு போவேன். ஸோ என்ன பண்றாங்கன்னா இப்ப வந்து ஒரு கம்பெனி வந்து இப்ப டோலோன்னு எடுத்தாக்க DOLOன்னு போட்டுடுறாங்க. நீங்க இப்படி போகும்போது சரி டோலா தான் அப்படின்னு வாங்கிடுவீங்க. அது வந்து வேற ஏதோ டோட்டலி டிஃபரெண்ட் யூசேஜ் இண்டிகேஷன் இருக்கும். ஸோ நீங்க வந்து இந்த லுக் அலைக் பார்க்கணும். இந்த கம்பெனி அதை ஸ்பெல்லிங் பார்த்துக்கணும். நம்மளோடது என்ன ட்ரக்கு கொஞ்சம் நிதானமா பார்த்து இதை படிச்சு அப்புறம் தான் அவனுக்கு பேமெண்ட் பண்ணணும். அது டபான்னு கொடுத்தேன் வாங்கினேன் ஆன் த வே ரோட்ல போகும்போது காரை நிறுத்தி வாங்கினேங்கிறது கூடாது. கொஞ்சம் நம்ம உடம்புக்குள்ள போறது அதுங்கிறத ஞாபகம் வச்சுன்னு பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஒரு அந்த பிரிட்டானியா பிஸ்கட் வாங்க போய் எங்கேயாச்சும் ஆந்தவே எங்க ஊருக்கு போயிட்டு நம்ம கடையில போனேன், ரைட்ல கொடுத்தான். அது வாங்கி பார்த்தா பிரிட்டானியா பிஸ்கட் மாதிரி இல்ல. திருப்பி பார்த்தா பிக்கு பதிலு ஜி போட்டுருக்கான், கிரிட்டானியான்னு போட்டுருக்கான். அதே அதே பிரிட்டானியா மாதிரியா இருக்கு, பிக்கு பதிலு ஜி போட்டிருக்கான். அவ்வளவுதான். அதனுடைய உடனே தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் இவ்வளவு தூரம் வந்து யாரும் பாக்குறது இல்ல. ட்ரக் இன்ட்ராக்ஷன் அது வந்து பெரிய டாபிக். நான் கேட்கிறேன் சில நர்சஸை, எப்ப கொடுப்பீங்க ட்ரக்ஸ்? நான் சாப்பிட்ட உடனே கொடுத்துருவோம். ஏமா சாப்பிட்ட உடனே என்னென்ன கொடுக்கலாம், என்ன கொடுக்க, எது எம்டி ஸ்டமக்ல கொடுக்கணும்னு கிடையாதா? ஆன்டி தைராய்டு இது எல்ட்ராக்சின் கொடுக்கணும்னா ஏர்லி இந்த மார்னிங், ஸ்டீராய்டு கொடுக்கணும்னா ஏர்லி இந்த மார்னிங். எதுக்கு? பிசியாலஜியில உங்க நார்மல் பிசியாலஜில அந்த டைம்ல தான் மேக்சிமம் அது வந்து செக்ரேட் ஆகும். அது செக்ரேட் ஆலைங்கிறது தானே நீங்க கொடுக்குறீங்க. அப்ப அந்த டைம்ல கொடுக்கணும். அதை விட்டுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுத்தா என்ன பிரயோஜனம்? இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து எந்த ட்ரக்கை கொடுக்குறீங்களோ அது கால்சியத்தோட போய் பைண்ட் பண்ணும். அது ஒண்ணுமே இருக்காது, அப்படியே வெளியில போற ஸ்டூல்ல. இதெல்லாம் கேட்டா எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. இந்த டீட்டெயில் நாங்களாம் படிக்கல மேடம்ன்றாங்க. இல்ல தெரியாது, டாக்டர்ஸேக்கே பலருக்கு தெரியறது இல்ல. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கறது இல்ல ஸ்டாஃப் நர்ஸுங்களுக்கு. அதுதான் அங்க ப்ராப்ளம் அதுதான். அவங்க கொடுக்கறதுக்கு சிம்பிளா கொடுத்துட்டு போயிடாங்க. பிஃபோர் மீல், ஆஃப்டர் மீல், அவ்வளவுதான். ஆஃப்டர் மீல் அவ்வளவுதான். அதே மாதிரி ட்ரக்ஸ் கிராசிங் பிளாசென்டல் பேரியர், ட்ரக்ஸ் கிராசிங் செரிப்ரோஸ்பைனல் இது சென்ட்ரல் பேரியர், இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் அப்படி விழுந்து 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 எடுப்பேன். நான்லாம் கிளாஸ் ஜென்ரல் ஃபார்மகாலஜி 1 மாசம் எடுப்பேன். இப்ப பார்த்தாக்க ஒரு 2 நாள்ல எடுத்து முடிச்சுட்டோங்கிறாங்க வரவங்க எல்லாம். ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அதுதான் பேசிக். ஜென்ரல் ஃபார்மகாலஜி தான் பேசிக். நீங்க மிச்சதெல்லாம் கூட ஓட்டி விடுங்க, பட் ஜென்ரல் ஃபார்மகாலஜி எடுங்க நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி. அப்படின்னா அதெல்லாம் இப்பெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்கும்போது. சரி நல்ல வேளை நான் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுத்துட்டேன். லதா மேடம் பேசுறீங்களா? மேடம் எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. ரொம்ப நல்லா தேங்க்யூ. ரொம்ப போர் அடிக்கிறதுன்னு சொல்லி எல்லாரும் போயிட போறாங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல. இல்ல அதான் நாங்க சொல்லிட்டோம், மெச்சூரிட்டி ஸ்டூடண்ட். And we know after seeing the topic we know how it will be. ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? ஏன்னா ஆல்ரெடி எங்க டீம்ல இருக்காங்க இந்த மாதிரி ஜனங்கள், நீங்களே இப்ப பாத்திருப்பீங்க. சோ அவங்க எல்லாம் பேசுனதுலயும் நாங்க கேட்டிருக்கோம். சோ we will have some idea. அப்புறம் என்னுடைய கொஸ்டின் வந்து, இப்ப இந்த குழந்தை பிறந்த நாள்ல இருந்து இப்பெல்லாம் வேக்சினேஷன் இத கொடு அதை கொடு, 1 மாசத்துக்கு 10 வயசு வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப 12, 15, 17, 25க்கு இப்ப ரீசெண்டா கேள்விப்பட்டேன் மேடம். பர்டிகுலரா கேர்ள்ஸுக்கு கொடுங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு 2 பேருக்கும் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். இது மாதிரி எல்லாம் நிறைய வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் பண்றது சேஃப் தானா? சேஃப்ங்கிறது எதுக்காக தெரியுமா? இப்ப வந்து உங்களுக்கு புதுசா டிசீஸ் வருதுமா.
இப்ப வந்து ரொம்ப வந்து டிசீஸ் வந்து ஒரு சைடுல ஜாஸ்தி ஆயிண்டே போகுது. அப்ப வந்து ஒரு அளவு ப்ரொடெக்ஷன் வேணும்னு. பட் என்னதான் நீங்க வந்து பண்ணினாலும் வேக்சின் கொடுக்க இம்யூனிட்டி குறையிறது டெஃபினட்டா. பட் அதுக்காக கொடுக்காம இருந்தாக்க இப்ப எக்ஸ்போஷர் ஜாஸ்தி. இப்ப பாருங்க, முன்னாடினாக்க வீட்டுல இருந்து நேரா ஏதோ ஸ்கூல்ல போனா ஒரு சின்ன கம்யூனிட்டி தான் இருக்கும். இப்ப வந்து மாஸ், அதுக்கப்புறம் இதுக்கு வந்து அங்க போறேன் இங்க போறேன் எல்லாம் போயிட்டு மாலுக்கு போறேன். ஸோ யூ ஆர் மிக்சிங் வித் லாட்ஸ் ஆஃப் பீப்புள். இதுல யாருக்கு என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? ஸோ அதனால ஸ்ப்ரெட்டிங் கெட்டிங் எல்லாம் வந்து இப்ப ஆயிடுத்து. அப்புறம் ஜங்க் ஃபுட்டு, நேச்சுரல் இம்யூனிட்டி பாடியில ஒண்ணுமே இல்லை. இப்ப இருக்கிற குழந்தைகளுக்குலாம் சுத்தம் ஜீரோ. என்னன்னா பிஸ்ஸா, பர்கர், இதுல எல்லாம் என்ன இருக்கு? ஸோ இம்யூனிட்டி இல்லை. அப்ப அதுக்காக நாங்க வந்து ப்ரொடெக்ட் பண்றோம். இந்த வேக்சின்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. வேக்சின் டெஃபினட்டா இட் இஸ் ஃப்ரம் அவுட் சைட். அது வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவு தான். அதையே நம்பின்னு இருக்காம நம்ம வந்து நம்ம ஹெல்த்தை நம்ம பார்க்கணும். சரி, எடுத்துட்டா கூட நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்தை வித் யோகா, வாக்கிங், எக்ஸசைஸ், மெடிடேஷன் இந்த மாதிரி எல்லாத்தையும் பில்டப் பண்ணிட்டே போனோம்னா அதனோட சைடு எஃபெக்ட் இல்லாம இருக்கும். ஒண்ணுமே பண்ணாம எப்ப பாரு ஜங்க் ஃபுட்டும், அப்புறம் இந்த இதுல ஃப்ரிட்ஜ்ல இருந்து கார்பனேட்டட் ட்ரிங்க், கோகோ கோலா, ஃபேண்டான் எல்லாம் பேர் கூட தெரியாது எனக்கு, எல்லாத்தையும் எடுத்து அப்படியே குடிக்க வேண்டியது. இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த அளவு மோசமா இருக்கு. பட் கேக்குறவங்க யாரும் இல்ல. பட் இன்னைக்கு ஜெனரேஷன்ல ரெண்டு பாட்டு இருக்கு. எஸ், 2 பாட்டு இருக்கு. அது எஸ், 2 பாட்டு இருக்கு. ஒரு செட் ஆஃப் பீப்புள் இது மாதிரி இருக்காங்க. இன்னொரு செட் ரொம்ப கான்ஷியஸா இருக்காங்க. ஃபாலோ பண்றாங்க. இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு. இங்க மட்டும் இல்ல, அப்ராட்லி இப்ப அப்படி இருக்கு. அப்ராட்லி ரொம்ப வந்து அவேர்னஸ் வந்திருக்கு. அதனால இப்ப நிறைய இந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் வேண்டாம். மெயின் ரீசன் சத்தம் போட்டு கூட நான்வெஜ் வேண்டாம்னு வந்து எல்லாம் வெஜிடேரியனா மாறுறாங்க. சாப்பிடணும், இத சாப்பிடு, அதை சாப்பிடு அப்படின்ட்டு. பட் ஒரு சைடு வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காங்க. ட்ரக்ஸே வந்தாச்சு, ஸ்கூல்ல இருந்து ட்ரக்ஸ். சோ அதனால அது ஒரு சைடு போயிட்டு இருக்கு. சோ இது வந்து எங்க போய் முடியும் தெரியாது. டாக்டர், இந்த இது சொல்றாங்கல்ல மேடம், பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் மெடிசன் சாப்பிடுறது, அது வந்து நிறைய டைம் என்ன ஆகுது, இந்த பிஃபோர் ஃபுட் மறந்து போயிடுது. அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஆஃப்டர் மீல்ஸ் சாப்பிடலாமா? இல்ல அதான் சொல்றேனே, பிஃபோர் ஃபுட் என்ன மருந்து கொடுக்குறாங்கன்னு நீங்க பார்க்கணும். இப்ப நான் சொன்னேன் இல்ல, இப்ப எல்ட்ராக்சின்னா உங்களுக்கு அந்த டைம்ல தான் செக்ரேஷன் இருக்கும். ஏர்லி மார்னிங் தான். அந்த டைம்ல நீங்க சாப்பிடாம அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு பிரயோஜனமே கிடையாது. அந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கலாம், ஜெனரல் பீப்புள், காமன் பீப்புளுக்கு இருக்காது இல்லையா? பட் அதனாலதான் டாக்டர் சொல்லுவாங்க எம்டி ஸ்டமக்ல தான் இது சாப்பிடணும் அப்படிம்பாங்க. அப்ப நீங்க எம்டி ஸ்டமக்ல தான் சாப்பிடணும். அதர்வைஸ் விட்டுறணும் இல்லையா? அத ஒரு டோஸ் மிஸ் ஆகும். பட் நெக்ஸ்ட் டே ஞாபகமா அதை எம்டி ஸ்டமக்ல எடுக்கணும். ஆஃப்டர் ஃபுட்ங்கிறது ஒருத்தர் 1/2 ஹவர்ங்கிறாங்க, ஒருத்தங்க 5 மினிட்ஸ் சொல்றாங்க. விச் இஸ் எனிவே ஒரு 1/2 hour டெஃபினட்டா விட்டுறணும். ஏன்னா அது வந்து இந்த சலைவாவோட இது பண்ணி மிக்ஸ் பண்ணி உள்ளேயாவது போட்டோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபுட்டுன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது மோஸ்ட்லி எல்லாமே வந்து நல்ல மெட்டபலைஸ் ஆகக்கூடிய ட்ரக்கா தான் இருக்கும். இந்த பிஃபோர் ஃபுட்டுங்கிறது தான் வந்து வெரி கிரிட்டிக்கல். ஆமா, அந்த எம்டி ஸ்டமக்ல இருக்கணும்னு சொல்றதுதான் கிரிட்டிக்கல். ஆஃப்டர் ஃபுட் வந்து இட் டசன்ட் மேட்டர் மச். 1/2 hour அட்லீஸ்ட் விட்டுட்டு சாப்பிடலாம். அதனால வந்து ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்படாது. சில இதுல கொடுத்துருப்பாங்க ஆஃப்டர் 1 hourன்னு. அப்போ 1 hour அது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டைம் இன்டர்வல் பார்க்கணும். இந்த பிஃபோர் ஃபுட்டுக்கு எவ்வளவு பிஃபோர் சாப்பிடலாம்? சாப்பிட்டு 1/2 hour or 10 minutesல we can have our food. இல்ல இப்ப அது பார்க்கணும் மேடம், எவ்வளவு கொடுத்துருக்குன்னு. இப்ப நான் சொன்ன எல்ட்ராக்சின் 1 hour 1 hourக்கு நீங்க ஒண்ணும் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி பேண்டப்ரசோல், ஓமிப்ரசோல் சாப்பிட்டீங்கன்னா ஆன்டி இது கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரீஷனை குறைக்கிறதுக்கு. சார் சொன்னால ரானிட்டிடின், ஃபேமோட்டிடின் அதெல்லாம் வந்தது. அதனோட குரூப்ல வந்தது. இது கொஞ்சம் புரோட்டான் பம்பின் இன்ஹிபிட்டர்னு பேரு, பவர்ஃபுல். அது வந்ததுன்னு சொன்னா நீங்க அகைன் 1 hour பிஃபோர் 1 hour அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து சாப்பிடலாம். அதுக்கு தான் இப்ப வந்து பேண்டப்ரசோல் வந்துருது. பட் அதெல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க மேடம். பிஃபோர் ஃபுட் அவ்வளவுதான் மென்ஷன் பண்ணுவாங்க. they will not mention அந்த இதுல இருக்கும் கிளீனா.
உங்க பாட்டில படிச்சு பாருங்க, Strip ல ஸ்ட்ரிப் இருக்கும். ட்ரிப்ல இருக்கும், பாட்டில்ல டெஃபினட்டா இருக்கும். ஆனா ஆமா. நம்ம என்ன பண்ணுவோம்னா, பிஃபோர் போட்டு என்ன பண்ணி சாப்பிடறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி போட்டுக்கின்னா அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷம் சாப்பிட்டுருவோம். தைராய்டுக்கு அப்படிதான் நடக்குது பெரும்பாலும். தைராய்டுக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பிஃபோர் போட்டு ஐயோ போட்டு மறந்துட்டேனே, சாப்பிடறதுக்கு முன்னாடி தான் ஞாபகம் வரும். போய் போட்டுட்டு வந்து அடுத்த நிமிஷம் சாப்பிடுவாங்க. இல்ல தைராய்டுக்கு மை மதர் இன் லா வாட் ஷி யூஸ் டு சேனோ, காஃபி கலக்குவானே கலக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை சாப்பிட்டு வந்து அப்படியே காஃபி சாப்பிடுவோம். பிரயோஜனமே கிடையாது, பிரயோஜனமே கிடையாது. அது நிறைய டிசைனா இருக்குது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது நல்லா ஸ்வீட் சாப்பிட்டுட்டு 2 மாத்திரை போட்டுக்கிறேன்ற கேஸ் நிறைய இருக்குது. நீங்க அங்கதான் சொன்னீங்க, ஊர்ல ஊரா இருக்கு எல்லா இடத்துலயும் யார பார்த்தாலும் இதான் சொல்றேன். என்னமா அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு, என்ன பெனிஃபிட் இருக்கு, அது ஏன் பிரச்சனையா கூட ஆறிடும்ன்றது கூட புரியல அவங்களுக்கு. அது ரைட்டா மேடம், சார் சொன்ன மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஏதோ ஒரு ஸ்வீட் அது இது ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா அதான் நான் சொன்னேன், எனக்கு என்னோட கொலீக் ஒருத்தரே இப்படி பண்ணுவாரு, பார்மகாலஜிஸ்ட், அவரே பண்ணுவாரு. அவரே ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒருத்தரையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் கரெக்ட். அதே அந்த நாலேஜ் அவங்கவுங்களுக்கா வரணும், அவங்கவுங்களுக்கா நம்ம வந்து அனாவசியமா சஃபர் பண்ணக்கூடாதுன்னு. செல்ஃப் அவேர்னஸ் மஸ்ட். அதான் நம்ம தான் நம்மள வந்து என்னுடைய சன்னுக்கு ஹெட்டேக் ரிப்பீட்டட் டைம்ஸ் வருதுன்ட்டு அது கன்சர்ன் டாக்டர் எல்லாம் போய் கன்சர்ன் பண்ணா அவங்க ஆஃப்டர் ஃபுட்டு சாப்பிட்ட உடனே சாப்பிடுன்னாங்களாம். ஒரு அப்படியே ஒருவேளை நீ மறந்து போயிட்டேன்னா கூட அகைன் ஹாவ் சம்திங் அண்ட் தென் டேக் திஸ் டேப்லெட் அப்படின்னாங்களா. இப்படி கூட இருக்குமா? எனக்கு அப்படி இல்ல. அதெல்லாம் வந்து டாக்டர் சொன்னாங்கன்னா டெஃபினட்டா அதுல பாயிண்ட் இருக்கு. ஏன்னா மேபி சிவியர் கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுமா இருக்கும், அதனால சொல்லியிருப்பாங்க. வயிறு எம்டியா இருந்து போட்டோம்னா அது ஒரே எதிரியா வந்து அல்சர்ல கொண்டு போய் விட்டுரும். சோ அதனால அப்படி சொல்லியிருப்பாங்க. இல்ல வேற என்ன மருந்துன்னு சொன்னாதான் என்னால சொல்ல முடியும். எனக்கும் தெரியும், ஞாபகம் இல்ல. he has taken it with him, he is in US, அதனால ஞாபகம் இல்ல. பட் அது கரெக்ட் தான். சிலது வந்து வயிற்றுல இருக்கிற கேஸ் இதுல எல்லாம் வந்து வேறு சாப்பிடக்கூடாது. ஃபுல்லா வயிறு ஃபுல்லா இருக்கும்போது அது சாப்பிடணும்னா அப்ப அப்படிதான் சாப்பிடணும். அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலே பெரிய விஷயம், அதனால அதை ஃபாலோ பண்ணணும். ஓகே ஓகே, யா டெஃபினெட்லி நாங்க மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணோம். ஆனா நீங்க சொல்ற அளவுக்கு அதை ஃபுல்லா படிச்சு பார்த்து அதெல்லாம் பண்ணவில்லை. தேங்க்யூ மேடம். நாராயணன் சார் இதை கேட்க வந்தீங்க? ஒரே ஒரு கொஸ்டின். முதல்ல நீங்க டெஸ்டிங் ஸ்டேஜ்ல ப்ரீ கிளினிக்கல் ஸ்டேஜ்ல பண்ணும்போது பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, ஃப்ரூட் லீஃப் சொன்னீங்களே. அப்போ வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வந்து அலோபதிக் மெடிசின்ஸ்ல இருக்கா? பின்னாடி அது வந்து ஸ்ட்ரக்சர் போட்டு அது ஈல்டு எடுத்து அது வருமானு பார்த்து கெமிக்கல்ல மாத்தி அதுக்கப்புறம் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் போட்டு லேப்ல சிந்தசைஸ் பண்ணி வரும். நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் சிலதெல்லாம் இருக்கு. உங்களோட ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா நீங்க ஞாபகம் உங்களுக்கு இருக்கணும், பென்சிலின் ஜி ஞாபகம் இருக்கா? எஸ், தட் கேம் ஃப்ரம் அ ஃபங்கைனோ. அதெல்லாம் வந்து ஒரிஜினல். அதுக்கப்புறம் வந்து அதுல இருக்கிற அந்த ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் வருது. ஃபர்ஸ்ட் டோஸ் போடும் போதே ரியாக்ஷன் வந்து ஆன் த ஸ்பாட் போயிடுவாங்க. ஸோ அதனால உடனே அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை வச்சுட்டு மாடிஃபிகேஷன் இங்க இந்த கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர் போடுவோம் இல்லையா, பென்சிலின் ஸ்ட்ரக்சரை போட்டு அதுல மாடிஃபிகேஷன் போட்டு சிந்தட்டிக்கா ஆம்பிசிலின் அமாக்சிலின் வந்தது. ஆம்பிசிலின் வந்த உடனே சைடு எஃபெக்ட் டயரியா, அதுக்கப்புறம் அமாக்சிலின் வந்தது. இப்படிதான் வரும் ட்ரக் எல்லாம். டிசைனுக்காக அதை எடுத்து டெஸ்ட் பண்றாங்க. ஓகே 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 மேடம். இல்ல அந்த ப்ராஃபிட் அந்த ஃபீச்சர்ஸ் எதுல இருக்குதுன்னு பார்த்த பிறகு அதை பேஸ் பண்ணி அந்த கெமிக்கலோட ஸ்ட்ரக்சரை எடுத்து அதுல இருந்து அதுக்கப்புறம் பண்றாங்க. ஓகே 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 சார் இத சொல்றாரு. என்னுடைய நாலேஜ் பிரகாரம் ஜெனரலா அலோபதின்னு எடுக்கிறப்ப பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் கெமிக்கலி ஃபார்முலேட்டட். ஒன்ஸ் ப்ரூவன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, மேடம் சொன்ன மாதிரி இது வந்து ப்ரூவன் அப்படின்னோம்னா தென் தே won't go to the plant again to take it because that won't work. because side effect இருக்கும், அது இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா they will identify what is the structure which is helping பார்த்துட்டு then அதுக்கப்புறம் synthesis தான், complete synthesis பண்ணிட்டு then டேப்லெட்டா கொடுத்து போயிட்டு இருக்கும். only if you go to ஆயுர்வேதம் போனீங்கன்னா, ஆயுர்வேதம் சரி இன்னொன்னு என்னது மற்ற மெடிசன்ஸ் எல்லாம் போனீங்கன்னா then they will take the extract from the plant. அது இருக்கும். அதனாலதான் there is always some controversy. I don't want to name it. சில பேர் சொல்லுவாங்க அலோபதி இஸ் சேஃபர்,
ஆயுர்வேதிக் பண்ணா நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கும் அப்படிம்பாங்க. அது ஏன் அப்படின்னம்னா when they take it from the plant, அதை வந்து எல்லாம் அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி கிரஷ் பண்ணி they cannot filter out இல்லையா? அப்படி ஃபில்டர் பண்ணாலுமே there is always some amount of unwanted things will come into picture. அப்போ வந்து என்ன ஆகும்னா that can create some side effect. அதுதான் டிஃபரன்ஸ் நான் ஃபீல் பண்றேன். அதனாலதான் சில பேர் they always say that இந்த மாதிரி மற்ற மெடிசன் எடுத்தோம்னா ரியாக்ஷன் ஆகுது, அதனால வேண்டாம் அப்படின்ட்டு இப்படி வருவாங்க. பட் அஃப்கோர்ஸ் those who have been used to take other medicines, they are very comfortable. Those who have not taken the other medicines, when they change from allopathy to other preparations, they always have some side effect. They immediately discontinue பண்ணிடுவாங்க. So that is purely because of this differentiation only, in fact. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தலமால் மேடம் பேசுறீங்களா? தலமால் மேடம் இருக்காங்க, வாங்க. வணக்கம் சார். நான் முதல்ல கொஞ்சம் கேட்கல, அம்மா பேசுனதை கேட்கல. பட் நீங்க நிறைய கேட்டுப்பீங்களா? ரொம்ப நிறையவே கேட்டேன். வெரி இன்ஃபர்மேட்டிவ். நிறைய விஷயம் தெரிஞ்சாச்சு. இப்ப வந்து எப்படி அந்த மெடிசின்ஸ் எல்லாம் சைட் எஃபெக்ட்ஸ், ஏன்னா மேடம் சொன்னதை விட இப்ப நிறைய கேள்வியை கேட்டு மேடத்திட்ட இருந்து நிறைய வாங்கிட்டோம். அதனால நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பேசியிருப்பீங்க என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிட்டுது. நிறைய நானுமே அப்படிதான் கொஞ்சம் மெடிசின்ஸ் அப்படி யூஸ் பண்றேன். ரொம்ப நாள் லாங் டைம் ஃபார் சுகர் வேற எந்த மெடிசனும் எடுத்ததே கிடையாது. ஆனா சுகருக்கு சின்ன வயசுலயே கொஞ்சம் வந்ததுனால ஐ எம் கண்டினியூ அந்த டேப்லெட் பட் நோ அதர் கோன்னு சொல்றாங்க. அதை ஸ்டாப் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. டாக்டர்கிட்ட போனா நீங்க ஸ்டாப் பண்ணவே கூடாது மேடம் அப்படிதான் சொல்றாங்க. அதனால கண்டினியூ பண்றேன். நீங்க சொல்லும் போது கொஞ்சம் பயமா இருந்தது. ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டே இருக்கிறமே அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. எனிவே மேடம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. நீங்க சொல்ற தவறு என்னன்னா, சார் எல்லாம் சொன்னது மாதிரி இந்த டேட் எக்ஸ்பைரி டேட் எல்லாம் யாருமே பாக்குறது, ஈவன் நம்ம எஜுகேட்டட் பாக்குறது இல்லைங்கும் போது கிராமத்துல நான் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தலைவலிக்குன்னு இந்த பெட்டி கடையில வச்சிருக்கிறான் மருந்து, அதை போய் வாங்கி சாப்பிட்டுறாங்க. அப்படி நிறைய பேர் இப்போ ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. நம்ம நீங்க சொன்னாலும் படிச்சவங்களே போய் கடையில போய் வாங்கிடுறாங்க. அப்படி தலைவலிக்குது சார்ன்னு சொன்னோன்னா அவன் மெடிக்கல்காரன் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு மருந்து எடுத்து கொடுத்துட்றான். நீங்க சொன்னால நம்ம உடம்புக்கு அது ஒத்துக்குமா ஒத்துக்கலையானுங்கிறது அவனுக்கு தெரியாது இல்லையா? தலைவலிக்கு கொடுக்குறான், அவ்வளவுதான். இது மாதிரி நிறைய பேர் வந்து கிராமத்துல வந்து நான் கொஞ்சம் கிராமியமா வாழ்ந்துகிட்டு இருக்கனால எனக்கு தெரியுது. அது ரொம்ப இட் வில் அஃபெக்ட் பீப்புள்ங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அதனால ரொம்ப நல்ல முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு எடுத்து பேசினதுக்கு உங்களுக்கும் நன்றி. சார் ஏற்பாடு பண்ண சாருக்கும் ரொம்ப நன்றி சார். நல்லா இருந்தது. வெரி வெரி நைஸ் மேடம், வெரி நைஸ். தேங்க்யூ மேடம். நீங்க கூட எக்ஸ்ட்ரா ஸ்வீட் சாப்பிட்டுட்டு 2 டேப்லெட் சாப்பிட்டுருவீங்களா? இல்ல அப்படி ஒரு நாள் செய்யவே மாட்டேன். அந்த வேலையே கிடையாது, அந்த வேலையெல்லாம் கிடையாது. ஆமா. அதுக்காக இனிப்பே சாப்பிட மாட்டேன்னு சொல்லல, சாப்பிடுவேன். பட் அதுக்காக இன்னொரு டேப்லெட் போட மாட்டேன். நீங்க சைடு அதாவது குறைக்கிறதுக்கு வழி பண்ணலாம் மேடம். கொஞ்சம் யோகா பண்ணுங்க. அந்த சார் தான் இருக்காரு, நாராயணமூர்த்தி சார் இருக்காரு, நல்ல மண்டுகா ஆசனா யோகா பண்ணீங்கன்னா அந்த டோஸ் வந்து மினிமம் ஆக்கிக்கலாம். கொஞ்சம் குறைக்கலாம் மேடம். ஆமா, டோஸ் மினிமம் ஆக்கிக்கலாம். நல்ல எக்ஸசைஸ் யோகா பண்ணீங்கன்னா பர்டிகுலர் ஆசனாஸ் ஆர் நீங்க சொன்னீங்க மேடம், என்னவோ ஆசனம் மண்டுகாசனம் மேடம். மண்டுகாசனம் நிறைய இருக்கு, 2-3 இருக்கு. 2-3 இருக்கு. மண்டுகாசனம் டக்குன்னு ஞாபகம் வந்து வாயில. சோ அது பண்ண உங்களுக்கு வந்து டெஃபினட்டா குறையும். சோ அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா மினிமம் டோஸ் எடுப்பீங்க. ஓகே அப்ப உங்களுக்கு ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. நீங்க எடுத்துக்கலாம். கொஞ்சம் யோகா இன்கார்பரேட் பண்ணணும் லைஃப்ல. யோகா அண்ட் எக்ஸர்சைஸ் மெடிடேஷன் மூணும் கட்டாயம். ஷூர் மேடம், ஷூர். வாக்கிங் போவேன், மத்தபடி நானே ஒரு யோகா தான், ஆனா யோகா பண்றது இல்ல. Thank you madam, thank you. Sure madam, thank you madam, thank you for your information. Thank you very much. தாய்பா ரிஃபாய் பாய் யார் பேசுறீங்க? தாய்பா பேசுறீங்களா? ரிஃபாய் பாய், தாய்பா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். மேடம், மிக நல்ல ஒரு சிறப்புரையாற்றினீங்க. இவ்வளவு ஷார்ட்டா ஒரு விஷயத்த இவ்வளவு தெளிவா சொல்லிட்டீங்க. நிறைய விஷயங்கள் நாங்க நெட்ல தேடி பார்க்கும் போதெல்லாம் வந்து ட்ரக்ஸ் பத்தி இது என்ன ரிசல்ட் கொடுக்குன்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் வந்திருக்கும். அதே மாதிரி
நம்ம எந்த நோய்க்கு ஏதாவது யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கடைசியில கேன்சர் அப்படின்னு ஒரு எப்படினாலும் ஒரு கேன்சர்னு ஒண்ணு வந்துரும். இதுக்கெல்லாம் பயந்துட்டு டேப்லெட்ஸே எடுக்காம இருக்கலாம்னு பார்த்தா அப்படி நிறைய அவசர தேவைக்கோ எதுக்கோ எடுக்காம இருக்க முடியல. ஆனா என் பொண்ணுக்கு இந்த கண்ணு பிரச்சனை வந்தப்போ பாண்டிச்சேரியில போய் ஐ கரெக்ஷன் இது போய் பண்ணோம். அடுத்து வந்து அவளுக்கு அந்த ப்ராப்ளமே வரல. இது மாதிரி ஈவன் என் ஃப்ரெண்டு கூட வந்து கண்ணு வந்து பிரச்சனையா இருந்துச்சு. அவ 20 வருஷமா கண்ணாடி போட்டுட்டு இருந்தா. அப்புறம் வந்து திடீர்னு அவ கண்ணுல இருந்து கண்ணீரா வர ஆரம்பிச்சிருச்சு வண்டி ஓட்டும் போதெல்லாம். அப்புறம் திடீர்னு அந்த கண் கண் டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க, நீங்க கண்ணாடியே போட வேணாம், ஏன்னா உங்களுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னாங்க. கேட்டா ஆர்கானிக் ஃபுட் தான் அவளோட இந்த பிரச்சனைக்கெல்லாம் சரி பண்ணதுக்கு காரணம் அப்படின்னு அவங்க இதுல சொல்லியிருக்காங்க. அப்ப நாங்க இந்த மாதிரி மாறிடுறது பெஸ்டா இல்ல டேப்லெட் எடுத்துக்கிறது பெஸ்டா அப்படிங்கிறது உங்க இதுல பார்க்கும்போது இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் மாறி வரும்போது அலோபதியே கொஞ்சம் போறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க மேடம். இப்போ உங்களுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் வந்திருக்கு மேடம். இப்போ வந்து எல்லா டிசீஸ்க்குமே இப்போ முதல்ல சுமத்தின் பேசினாங்க ஹீலர் ஒரு லாஸ்ட் வீக்கு. அவங்க கேட்டிங்கன்னா நீங்க ஐ டோன்ட் நோ நீங்க கேட்டிங்களான்னு தெரியல. எல்லா டிசீஸ்க்கும் எப்படி அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, நோ ட்ரக்ன்னு சொல்லி நிறைய கேசஸ் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ நேச்சுரோபதியில இருக்கு, ஆயுர்வேதால இருக்கு, யோகால இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ட்ரக்கையே நம்பி அதுதான் உயிர் உலகம். சிலதுக்கு வேணும், சிலதுக்கு கொஞ்சம் ட்ரக் எடுக்கத்தான் வேண்டி இருக்கும். பட் நான் என்ன சொல்றேன்னா டோஸை ரெடியூஸ் பண்ணலாம். நீங்க வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசனுக்கு போனீங்கன்னாக்கா பிளைண்டா போக வேண்டாம், நல்லா படிச்சு பார்த்து தெரிஞ்சு நல்லா டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் போகலாம். நிறைய வந்திருக்கு மேடம், எக்கச்சக்கமா ரிசர்ச் வந்து இட் இஸ் கோயிங் ஆன். ஸோ அது வந்து முந்தி காலத்துல வந்து அதை வந்து அப்படியே ஒதுக்கி வச்சு ஆயுர்வேதான்னு அப்படி தள்ளி விட்டுருவாங்க. இப்ப அப்படி இல்லை. இப்ப வந்து புரிஞ்சுண்டு எல்லாருமே வர்றாங்க. பட் நம்ம என்ன பண்ணணும்னா சும்மா வந்து நோ நேம் அந்த மாதிரி விற்கிறதெல்லாம் வாங்கக்கூடாது. we should see that ப்ராப்பரா வந்திருக்கா, எந்த கம்பெனி, அதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு டாக்டரை மீட் பண்ணி நம்மளோட கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி பண்றது நல்லது. ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் போறதுல தப்பே கிடையாது. என்ன கேட்டா நான் அப்படிதான் சொல்வேன். அதே மாதிரி ஃபுட்டுலயும் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா ஆர்கானிக்னு, டெஃபினட்டா ஆர்கானிக் ஸ்விட்ச் பண்றது நல்லது. பியூர் வெஜிடேரியனா இருக்கிறது நல்லது. A2 மில்க் இஸ் குட். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மாத்திக்கணும். ஏன்னா மாட்டுக்கெல்லாம் ஐயோ அப்படி இன்ஜெக்ஷன் போடுறானுங்க, அப்படி இன்ஜெக்ஷன் போட்டுதான் அது கறக்கிறது பால். அது நம்ம உடம்புல போய் என்னெல்லாம் பண்ணுமோ. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கத்தான் வேணும், கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கத்தான் வேணும். நன்றி மேடம். தேங்க்யூ தைவா. ரிஃபாய் பாய் பேசுறீங்களா? ஆமா, அருமையா இருந்தது மேடம், சூப்பர். ஜானகி மேடம் அருமையா பண்ணிருக்கீங்க. நானும் இந்த முகப்புல கொஞ்சம் கேட்க முடியாம போச்சு. எனக்கு ஒரே ஒரு டவுட்டுமா, இந்த பேண்டப்ரோசோல் நான் போடுறோம்ல அல்சர்ன்னு சொல்லி, என் வீட்டுக்கார அம்மா எப்பவுமே அதை எடுத்துக்கிறா. அது அல்சருங்கிறாங்களே, எப்ப பார்த்தாலும் இந்த அல்சர் இந்தியால தான் இந்த ரேஷியோ கூடவா, உலக நாடு ஃபுல்லா அந்த அல்சர்ல பிரச்சனை இருக்கிறாங்களான்னு தெரியல. இல்ல அல்சர் எதனால வருது? ஒண்ணு வந்து ஆன்சைட்டி இருக்கலாம், அதாவது ஆசிட் செக்ரேஷன் ஆன்சைட்டினால நிறைய இருக்கலாம். ஒரு டென்ஷன் டைப் ஆஃப் பர்சனா இருந்தாக்க. அப்புறம் இன்னொன்னு ஸ்பைசி ஃபுட்டு, நல்ல ஆந்திரா ஆவக்காய் போட்டு சாப்பிட்டாக்க நிச்சயமா வரத்தான் வரும். அதனால சாத்விக் ஃபுட், முதல் காரியம் ஃபுட்டை மாத்துங்க. சாத்விக் ஃபுட்டு, சாத்விக்னா பேருக்கு சால்ட் போட்டு, அந்த சால்ட் கூட ஹிமாலயன் பிங்க் சால்ட் போட்டு அந்த மாதிரி தான் சாப்பிடணும். ரொம்ப நாக்கை கட்டுப்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் குறைஞ்சு போயிடும். ஸோ அதனால நீங்க வந்து இதை ஸ்பைசஸை குறைக்கணும். அதுக்கு பதிலாக மிளகு போட்டுக்கோங்களேன், குறுமிளகு போட்டு பண்ணினா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், ஸ்மெல்ல தூக்கி அடிக்கும். இந்த சில்லிஸை போட்டு அது வந்து வயிற்றுல போய் கெடுத்து எல்லாம் பண்றதை விட இந்த மாதிரி நம்ம என்ன ஆல்டர்னேட், நம்ம இது ஜிஞ்சரை போடுங்க, அந்த மாதிரி மாத்திக்கங்க. பாடி என்ன டைப் நீங்க சொல்றீங்களா, இப்போ ஆயுர்வேதால போய் நாடி பரீட்சா பண்ணுங்க.
அவங்க பாடி என்ன டைப்புன்னு தெரியும். வாத்தா பித்தா கஃபா இந்த 3க்குள்ள ஒண்ணுதான் எல்லாரும். இந்த உலகமே எல்லாரும் ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் அதுதான். நம்ம என்ன டைப், அப்ப எந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும், எந்த ஃபுட்டை மினிமமா சாப்பிடணும், எந்த ஃபுட்டை மாடரேட்டா சாப்பிடணும், எந்த ஃபுட்டை ஃபுல்லா சாப்பிடணும் அப்படின்னு அவங்க நீட்டா சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி டயட்டை வச்சே இதை குறைக்கலாம். இந்த மாதிரி பேண்டாப்ரசல்லாம் ஒன்று சொல்றேன் கேளுங்க. பேண்டாப்ரசல் நீங்க சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரீஷனை நில் பண்றோம். இப்ப நீங்க நில் பண்ணிட்டு நீங்க 4 நாள் நல்லா ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணணும், ஏதோ தெரியாம தண்ணியும் குடிச்சிடுறீங்க. அதுல பாக்டீரியாலாம் இருந்ததுன்னா உள்ள போய் அது எல்லா கெடுதலையும் பண்ணும். உங்க ஆசிட், அதை ஒண்ணுமே ஆசிடே இல்லையே உங்களுக்கு தான். ஆசிடே இல்லாததுனால அதை கில் பண்றதுக்கும் வழி கிடையாது. அதனால இன்ஃபெக்ஷன் வரலாம். 2வது இதுவே பசியே இருக்காது. அவங்களை கேட்டீங்கன்னா நிம்மதியா சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு பசிக்கவே இல்லையே, எனக்கு எப்படி ஆசிடே இல்லையே டைஜஷன் பண்றதுக்கு. அதோட இந்த மாதிரி பண்றதெல்லாம் ஓமிப்ரசோல் பேண்டாப்ரசோல்லாம் என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட் அந்த புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்லாம் ரொம்ப டூ மச் நான் பேசினேன்னா அந்த ஆசிட் செக்ரீஷன் ஸ்டெப்பை வந்து டோட்டலா நில் பண்ணிடும். உங்களுக்கு 14 days ஆகும் திரும்பி அது ஸ்டார்ட் பண்ண. நீங்க அதுக்கு டைமே கொடுக்காம இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டினியூஸா மகா கெடுதல். அதுதான் சொல்லணும். நிறுத்திட்டு டயட்ல சேஞ்ச் பண்ண பார்க்கணும். மெயினா டயட்டை சேஞ்ச் பண்ணணும். ரொம்ப ஆன்சைட்டி பர்சனா இருந்தா, டென்ஷன் பர்சனா இருந்தா ஆஸ்கர் டு டூ மெடிடேஷன். என்ன கேட்டா நான் அதுதான் சொல்லுவேன் ட்ரீட்மெண்ட். இப்படி கண்டினியூஸா பேண்டாப்ரசல் சாப்பிடக்கூடாது. Thank you very much. மேடம் இந்த தேங்க்யூமா, பேண்டாப்ரசல் கண்டினியூவா எடுக்க கூடாதான். ஓகேமா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க் யூ. பை. இதுல இந்த கேப்சூல்ஸ்ல அந்த கேப்சூல்ஸ் மேனுஃபேக்சரிங் உள்ள போடுறதுக்கு அந்த கேப்சூல் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். அது என்ன மெட்டீரியல்? அதுக்கப்புறம் வந்து இப்போ டேப்லெட்னு எடுத்துக்கிட்டோம்னா மேல ஒரு ஓவர் லேயர் வருது, இது என்ன மெட்டீரியல்? இதனால எதனா சைடு எஃபெக்ட்? இல்ல இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பாத்துருவாங்க சார். முதல்லயே வந்து அதெல்லாம் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி அது வந்து நம்ம ஹெல்த் இதுக்கு சப்மிட் பண்ணும்போது அதெல்லாம் சொல்லணும். அது என்ன மெட்டீரியல், எப்ப டிஸ்இன்டிகிரேட் ஆகும், எந்த இடத்துல ஸ்டமக்ல டிஸ்இன்டிகிரேட் ஆகுதா இல்ல இன்டெஸ்டைன்ல ஆகுதா, அது வந்து அப்படியே ஸ்டூல்ல வெளியில போயிடுமா, அதெல்லாம் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சாதான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரக் அப்ரூவலே கிடைக்கும். ஸோ அது பயப்பட வேண்டாம். ஜெலாட்டினைஸ்டு கேப்சூல் தான் இருக்கும். அது வந்து இப்ப நம்ம பயோடிகிரேடபிள்னு இப்ப எல்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அது அப்படியே டிஸ்இன்டிகிரேட் ஆகி அது ட்ரக்கை ரிலீஸ் பண்ணிட்டு அது பாட்டு ஸ்டூல்ல வெளியில போயிடும். அது பயப்பட வேண்டாம். மகிழ்ச்சி மேடம், ரொம்ப அருமையான ஒரு செஷன். நிறைய டிஸ்கஷன், நிறைய நாலேஜ். நான் நினைக்கவே இல்லை நான் வந்து 10 நிமிஷம் கூட இருக்க போறது இல்லைன்னு நினைச்சேன். அதான் எங்க இதுக்கு வந்துட்டா இங்க வந்தா நேரம் போறதுன்னு தெரியாது, இன்னும் கூட கேட்டுட்டே இருப்பாங்க முடிச்சா. அது மாதிரிதான் இருக்குமே தவிர பார்ப்போம். அருமையான செஷன், நல்ல ஒரு நாலேஜ், ரொம்ப பார்ட்டிசிபேஷன், பியூட்டிஃபுல். ஏதாவது ஒரு லெக்சருக்கு வந்து பார்ட்டிசிபேஷன் இருந்ததுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கும் பேசுறதுக்கு. நல்ல பார்ட்டிசிபேஷன், எல்லாரும் வெரி நாலேஜபிள், ரொம்ப அருமையா வந்து இந்த குரூப் ரொம்ப நல்லா இருந்தது. நாலேஜ் ஷேரிங் தான், நாலேஜ் ஷேரிங் இருக்கிறதுனால இங்க எல்லாருமே இப்ப நீங்க ஒரு சப்ஜெக்ட் பேசினப்ப இப்ப ஸ்ரீதர் சார் கொஞ்சம் அவரோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க, வசந்தி மேடம் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் சொன்னாங்க. மெடிக்கல் ஃபீல்ட்லயும் கெமிக்கல் ஃபீல்ட்லயும் இருக்கிறவங்க எல்லாம் ஷேர் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்கா பூஸ்ட் ஆகுது இல்லைங்களா? அப்போ உங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் பேசணும்ன்ற மாதிரி தோணுது இல்லையா? இதை பார்த்து நாங்களும் எதனா கேள்வி கேட்கலாமேன்னு தோணுது. நாராயண் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவர் டாபிக் கேட்ட போது சார் இது போர் அடிக்கும் சார் அப்படின்னு, நானு ஒத்துழைப்பு இருக்க மாட்டாங்க, யாரும் கேட்க போறது இல்லை அப்படின்னு. இல்ல மேடம் நீங்க கொஞ்சம் பேசுங்க. எப்பயுமே இது இந்த நம்ம டீம்ல வந்து எல்லாருமே கேட்பாங்க, நிறைய இன்வால்வ்மெண்ட் இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி, அருமை. ஒரு நல்ல செஷன் கொடுத்தீங்க, நிறைய வைடு நாலேஜ், நிறைய ஷேரிங் இருந்தது. டோட்டலாவே ஒரு ப்ராடக்ட் எப்படி வருது, மெடிசன்னா ஒரு ப்ராடக்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகி எங்க இருந்து எவ்வளவு ரிசர்ச் வந்து என்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, என்ன எப்படி எல்லாம் அவங்க கொண்டு வராங்க, எது லாஸ்ட் அப்ரூவல் ஆகுற வரைக்கும் என்ன ஒரு அந்த அதனுடைய டோட்டல் எஃபெக்ட் என்ன, அப்படி எல்லாத்தையும் டீட்டெயிலா கொடுத்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து. அதை தவிர மற்ற எல்லா டிஸ்கஷனும் ரொம்ப பிரமாதமா இருந்தது.
நீங்களும் எனக்கு அதுக்காக பேசுனீங்க. நிறைய எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி. மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி மேடம். நிறைய பேர் இனிமேல் 2 ஸ்வீட்டுக்கு பதிலா 4 ஸ்வீட் போட்டு 4 டேப்லெட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் நானு. பார்க்கலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நாராயணன் சாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ so much.